ஹலோ மக்காஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நாவல் கேஃபே. ஒரு நீண்ட நெடிய நாளுக்கு நடுவில் சில நிமிடங்களே மட்டும் நம்ம உள்ளங்கைக்குள்ளே பதிஞ்சு நமக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு தேநீர் கோப்பையை மாதிரி ஒரு கோப்பை கதை. புது இதம், தனி சுகம். அத்தியாயம் 7. அந்த வகுப்பறையே நிசப்தத்தில் மூழ்கி இருந்தது. ருத்ரமூர்த்தியாய் நின்றிருந்தார் அந்த ப்ரொஃபஸர். நேற்று பாதிக்கு மேலே கிளாஸ் காலி. யாரெல்லாம் வரல, எழுந்துருங்க என்றவரின் அதட்டல் குரலிலேயே பாதி எழுந்திருக்க, மீதி சிலரோ ஆமாம் இவருக்கு வேறு வேலை இல்லை என்பதை போல் அமர்ந்திருந்தனர். ஒவ்வொருவராய் காரணத்தை அவர் கேட்டுக்கொண்டு வர, ஜீவனோ வீட்டில் ஃபங்க்ஷன் சார் என்றான் சுருக்கமாய். என்ன ஃபங்க்ஷன் திடீர்னு? விடுபவரா அவர்? அண்ணாவுக்கு என்கேஜ்மெண்ட் சார். அவ்வளவுதான். அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் முதல்லையே தெரியாதா? ப்ரேயர் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு என்ன என்றவர் பொரிய, இங்கு இவன் உள்ளமோ சத்தியமாக தெரியாது என்று அலறியது. ஆனால் அவர் நம்ப போவதும் இல்லை, அவன் சொல்ல போவதும் இல்லை. அருகில் அமர்ந்திருந்த நண்பன் ஒருவன் அவன் கையை இழுத்தவனாய் கிசுகிசுத்தான். பாத்தியா, சொல்லவே இல்லை என்று கேட்டவனையே வெறித்து நோக்கியவனுக்கோ எனக்கே சொல்லலையே பக்கி என்று பொறுமியது. அப்பொழுதே உரைத்தது அவன் உள்ளத்தில், சம்பந்தப்பட்ட அவன் அண்ணனாகப்பட்ட அகமகிழனுக்கே தெரியாதே என்று. நீ இன்னும் கிளம்பல என்று வந்த தம்பியையே கொலைவெறி பார்வை பார்த்து வைத்தான் மகிழன். அன்று புதன். அவனுக்கு ஆப்ஷனல் ஹாலிடே. லீவ் பேலன்ஸ் பல இருந்ததால் அன்று துணிந்து அதை உபயோகித்திருந்தான். அதற்காக இன்னும் சில நேரத்தில் தான் வருத்தப்பட போவதை அறியாதவனாய். காலையிலேயே வீட்டில் அத்தனை பரபரப்பு. ஆனந்தனின் உயிர் நண்பனும் தூரத்து உறவுமானவர் வீட்டு விசேஷம் என்று. நேற்றிரவு காலையில் சீக்கிரம் கிளம்பிடு மகிழா, உனக்கும் லீவ் தானே என்ற தாமரைக்கு தலையை ஆட்டினானே தவிர அதன் தீவிரத்தை அப்பொழுது அவன் உணர்ந்திருக்கவில்லை. அந்த காலை நேரத்தில் வீட்டில் அனைவரும் பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருக்க அப்பொழுதே உரைத்தது தானும் கிளம்பியாக வேண்டும் என. அரை வாயிலில் நின்றபடி தன்னை விரட்டும் ஜீவனையே கண்டவனோ, நீ காலேஜ் போல என்றான் சந்தேகமாய். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டு ஃபங்க்ஷன், நான் இல்லாமையா? அவன் இல்லை, நான் கிளாஸில் போர் அடிக்கும் மகி என்றவன் உரைக்க, மகிழனோ என்னவோ போ, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் கூட இவ்வளோ பரபரப்பாக இருக்காது போல என்றவன் கேலியாய் உரைத்து சென்றான். என்ன இப்படி சொல்லிட்ட? முகியோட நிச்சயம், நாம கட்டாயம் என்று உரைத்தவனின் வார்த்தைகள் தடைப்பட விறுவிறுவென அழைத்த அன்னையிடம் விரைந்தான். முகி என்ற பெயரில் ஓர் நொடி எங்கேயோ கேட்ட பேரா இருக்கே என்றவன் எண்ணம் இருக்க நேர விரயம் செய்ய விரும்பாதவனாய் கிளம்பினான். அன்று இலக்கியாவின் வீட்டில் நடந்தவை, ஜீவனின் சந்தேக பார்வை எல்லாம் கொஞ்ச நேரமே அவன் மனதில். அதற்கு காரணமானவளே சற்று நேரத்தில் கிளம்பியிருக்க அவன் பார்வையில் அவள் விழவே இல்லை. ஜீவனிடம் கேட்க வேண்டுமென நினைத்தவனோ மற்ற சில அலுவலக அழுத்தங்களில் மறந்தே போனான் என்று விட முடியாதெனினும் அதெல்லாம் அவன் மனதின் அடியில் அமிழ்ந்துவிட்டன. இன்று ஏனோ முகி என்ற ஜீவனின் பேச்சில் எங்கேயோ கேட்ட குரலைப் போல எங்கேயோ கேட்ட பெயர் என்று மனதை தேற்றியவனாய் கதிரவன் வீட்டு முகப்பறையில் அமர்ந்திருந்தான். மாப்பிள்ளை வீட்டாரும் வந்திருக்க சில பல நல விசாரிப்புகளும் பேச்சுக்களுமாய் போய்கொண்டிருந்தது அந்த சூழல். அதை உடைப்பது போல் அவன் ஆசையை தீண்டிய லாவெண்டர் வாசத்தில் அவன் கண்மணிகள் இரண்டும் ஆச்சரியத்தில் விரிய சுற்றும் முற்றும் பார்வையை சுழல விட்டான், யார் கவனத்திலும் படியாதவாறு. அறையிலிருந்து வெளியேறி வந்து கொண்டிருந்தவளில் அவன் விழிப்பார்வை உரைய அவன் உள்ளமோ ஷாக்கக்கொர என்று அதட்டியது என்றால் மற்றொன்றோ ஓ இவளுக்கு தான் நிச்சயமா என்றது. அது சோர்வா இல்லை வேறு எதுவுமோ? அந்த கத்திரிப்பூ நிற மைசூர் சில்க் புடவையில் வந்தவளிலேயே அவன் பார்வை ஃப்ரீஸ். ஹே, இந்த கலரில் மைசூர் சில்க் செம்ம முகி, லாவெண்டரும் இல்லாமல் டார்க்காகவும் இல்லை, ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டே போன யுகாவின் பேச்சு மற்றவளின் கவனமின்மையில் தடைப்பட்டது. முகியின் கவனம் அவளிடம், அதுவும் அங்கே இல்லை என்பதை உணர்ந்தவள் அவள் தோளை ஆதரவாய் பற்ற அதில் சுயத்திற்கு மீண்டவளோ அந்த சேலைக்கு ஏற்ற ரவிக்கையை எடுத்து வந்தாள். என்ன பிரச்சனை முகி என்று வினவியவளிடம் ஒன்றுமில்லை என்பதாக தலையசைத்தவள் அங்கும் இங்குமாய் அந்த அறையில் அலைந்து கொண்டிருக்க அவள் கைப்பற்றி தடுத்த யுகா அவள் கண் பார்த்தவளாய், அப்பாட்ட நான் பேசவா என்றாள். அவளால் முகியின் மௌனத்தை சகித்து கொள்ள முடியவில்லை. யுகாவின் வருத்தம் புரிந்தவளாய் மென்சிரிப்பொன்றை உதிர்த்தவள் வேண்டாம் என்று தலையசைத்தவளாக நகர்ந்துவிட்டாள். அவளது அமைதியே இவளை ஒழுக்கியது. என்ன யோசிக்கிறா, என்ன பிரச்சனை என்று பதறிய உள்ளத்தை அடக்க முயற்சித்தவளாய் யுகா. அமைதியே உருவாய் தயாராகி கொண்டிருப்பது நிச்சயம் முகியல்ல, மற்றவர்களிடம் எப்படியோ, ஆனால் அவளிடம், அதுவும் இப்படிப்பட்ட சூழலில் இவள் அமைதி காப்பது ஏனோ யுகாவிற்கு சரியாய்ப்படவில்லை.
முதலிலேயே நாங்கள் மாப்பிள்ளை வீடு என்ற முறுக்கு, அதிலும் வந்திருப்பது ஒன்று விட்ட தம்பியின் வீடு என்றாகிவிட சிவகாமியின் கெத்துக்கு குறைச்சலா என்ன? அந்த ஓரளவு பெரிதாய் இருந்த முகப்பறையில் அவன் அனைவரும் அமர்ந்திருக்க இருந்ததிலேயே ஓங்கி ஒலித்தது சிவகாமியின் குரலே. அதற்கு நேர் எதிராய் மௌனம் ஒன்றே மொழியாய் அவ்வப்பொழுது சிற்சிறு பேச்சுக்களுடன் அமர்ந்திருந்தான் அவன். ஸ்ரீதரன் 6 அடி உயரம், அலையலையாய் கேசம், கூர் நாசி என காலம் காலமாய் வரும் ஹீரோக்களின் அத்தனை அம்சங்களும் வரப்பெற்றவனாய் அமர்ந்திருந்தான் அவன். மகி என்று கிசுகிசுத்த தம்பியிடம் தன் காதை அவன் கொடுக்க, மாப்பிள்ளை ஹேண்ட்ஸம் தான் இல்லை என்று ஜீவனை காண, உன் ரசனையில் இடி விழ என்று உள்ளத்தில் உள்ளதை போட்டுடைத்த மைண்ட் வாய்ஸை கண்டித்தவனாய் அதே வாக்கியத்தை தங்கம் வெள்ளி என பல கோட்டிங் அடித்து வெளியிட்டான் அண்ணன்காரன். தமிழ் சினிமாவில் வர்ற அமெரிக்கா மாப்பிள்ளை மாதிரி இருக்கான் என்று தோன்றிட, லுக்ஸில் என்னடா இருக்குது என்று பட்டும் படாமல் உரைத்திருந்தான். முதலில் அவனுக்கு இப்படி குடும்பமாய் சேர்த்து அவனை குண்டுக்கட்டாய் தூக்கி வந்ததே எரிச்சல் என்றால், இவன் என்னடாவென்றால், முகி செம்ம இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாரியில் பார்க்குறேன் என்ற ஜீவனின் ரசனை பரிமாற்றங்களில் நொந்து போனான் மகிழன். எப்படா கிளம்புவோம் என்ற மனநிலைக்கே வந்திருந்தான். அவன் கண்களில் விழுந்தவை எதுவும் மனதில் பதியவில்லை. அவர்கள் தட்டை மாற்ற தயாராகும் வரையிலுமே. அப்போ எல்லாம் சரிதானே என்ற பெரியவர் ஒருவர் அடுத்த கட்ட வேலைகளில் இறங்க, ஒரு நிமிஷம் என்று அவர்களை தடுத்தவளாக அறையினுள் சென்றாள் முகி. அத்தனை நேரம் அமைதியாய் இருந்த மகள் கிட்டத்தட்ட 2-3 நாட்களாகவே ஏதோ சிந்தனையில் இருந்தவள்தான். இன்று அதுவும் முக்கியமான நேரத்தில் நிறுத்தியதிலேயே கதிரவனுக்கு ஏதோ சரியில்லை என்று உறுத்தத் தொடங்கியிருக்க, யுகாவின் இதய துடிப்போ தாறுமாறாய். அவளை யாரும் தடுக்கவும் இல்லை, மற்றவர்கள் தடுக்கும் அளவுக்கு அவள் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கவும் இல்லை. ஒரு நிமிஷம் என்றவள் விடுவிடுவென அறையினுள் சென்றிருந்தாள். முல்லைக்கோ மகளின் செயலில் கோபம் எழாமல் இல்லை. அவர் எண்ணமெல்லாம் நல்ல காரியம் நடக்கும்போது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணா என்ன என்றுதான் இருந்தது. பாவம், அவர் அறிந்திருக்கவில்லை அடுத்து வரப்போவதை. இருக்கு, ஏதோ பெருசா இருக்கு என்ற மகிழனின் உள்ளுணர்வு அடித்துரைக்க, அதை மெய்ப்பிப்பது போல கையில் ஒரு ஃபைலுடன் அறையிலிருந்து வெளியே வந்தாள் முகி. அவள் நடையின் நிமிர்வே அவனை மற்றவர்களை கவனிக்க வைத்தது. நல்ல நேரம் போகிறதுக்குள்ள என்று தொடங்கிய உறவினரெல்லாம் அவள் பார்வை வட்டத்தினுள்ளே இல்லை. எப்படி இருக்கும்? உள்ளம் முழுமையிலும் பா, நான் கொஞ்சம் பேசணும் என்றிட, அது அனுமதி வேண்டலா இல்லை வெறும் தகவலா என்ற குழப்பமே பலருக்கும். மகளின் முகத்தை கண்ட கதிரவனும் என்ன நினைத்தாரோ தலையாட்டி விட்டார். எல்லோரும் ஒன்று நினைத்திருக்க, அதற்கு மாறாய் சிவகாமியிடம் வந்தவளோ அத்தை என்று அழைக்க, அவரும் சொல்லு முகி, என்னாச்சு என்று கேட்டார். கையில் இருந்த ஃபைலில் கவனம் பதித்தவளோ அவரிடம், அது அத்தை, காலம் ரொம்ப கெட்டு கிடக்கல, யார் எப்படின்னே நமக்கு தெரிகிறது இல்லையா என்க, எதற்கு சம்பந்தமே இல்லாமல் என்று அனைவரும் பார்த்திருக்க சிவகாமியும் தலையசைத்து வைத்தார் ஆம் என்பதாக. அதான் ஸ்ரீதரும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கல்யாணம் இல்லையா, ஸோ என் கேரக்டர் எப்படின்னு விசாரிச்சிருப்பார் போல, அவர் பயப்படுறதும் நியாயம்தானே என்றவள் சிவகாமி வாயை திறக்கவும் அவரை தடுத்தவளாய், அதை நான் தப்பு சொல்லலாத்த, அது அவரோட கிளாரிட்டிக்காக பண்ணியிருக்கார் போல என்றவள் நினைவு வந்தவளாய் கையில் இருந்த ஃபைலை அவரிடம் திணித்தாள். அவர் சந்தேகமாய் பார்க்க, அவளோ என் மெடிக்கல் ரிப்போர்ட்டத்தை வெர்ஜினிட்டி டெஸ்ட் என்றவளின் வார்த்தையில் மொத்த வீடும் அதிர்ச்சியில். அதிர்ந்து விழித்த சிவகாமியிடம், அது ஒன்றும் இல்லைத்த, இன்றைக்கி வெறும் வாய் வார்த்தையாக என் கேரக்டரை பற்றி எனக்கு வேறு அஃபேர் இருக்கான்னு விசாரிச்சிருக்காங்க, நாளைக்கு டவுட்னு ஒன்று வந்துடக்கூடாதுல்ல என்றது தான் தாமதம். அங்கெல்லோரும் வெவ்வேறு மனநிலையில். மகளின் கேரக்டரை பற்றி விசாரித்தான் என்றதிலேயே கதிரவனுக்கு வெறுத்து விட்டது. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்திருக்க, சிவகாமியோ அதற்கு நேர் எதிராய் யோசித்தார். ராஜாத்தி என்று அவளுக்கு திருஷ்டி கழித்தவர், அவன் கேட்டதை எவ்வளோ நல்ல விதத்தில் எடுத்துட்டு நல்ல முடிவாக எடுத்திருக்க, நீ தாண்டா என் வீட்டு மருமக என்ற சிவகாமியிடம் அமைதி காத்தால் சிறியவள். மகிழனுக்கு உள்ளூர உதைத்தது. இவை இப்படியெல்லாம் பேசக்கூடியவை இல்லையே என்று இருக்க, ஜீவனும் அதையே தான் உரைத்தான். இந்த முகிக்கு என்ன லூசா, என்ன இப்படி பண்ணுறாங்க, நான் கேட்க போகிறேன் என்று முன்னேற துடித்தவனை கைப்பற்றி தடுத்தார் ஆனந்தன். முல்லைக்கோ நடப்பதை கிரகித்து கொள்ளவே நேரம் தேவைப்பட்டது என்றால் சஞ்சயனோ ஒன்றும் புரியாத நிலையில். கதிரவன் இறுகி போய் நிற்க, அவளே தொடர்ந்து அந்த மௌன நாடகத்தை உடைத்தாள் முகி. இப்போது ஸ்ரீதர் டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டேன்ல, அதே மாதிரி என் டவுட்டையும் ஸ்ரீதர் கிளியர் பண்ணணும் என்க சிவகாமியின் பார்வை கூர்மையானது. என்ன பண்ணணும்
என்றவரும் நேரடியாய் வந்துவிட அவளும் சுற்றி வளைக்காமல் HIV டெஸ்ட் எடுத்துக்கணும் என்றாள். அத்தனை நேரம் பிடித்து இழுத்து வைத்திருந்த மென்மையை கைவிட்டவளாக. அவள் உரைத்த வார்த்தையில் அத்தனை பேரும் அதிர ஸ்ரீதரனோ எழுந்தே இருந்தான். ஏ, என்ன பேசுற நீ என்று வந்தவனிடம் பார்வையை கூட அவள் திருப்பவில்லை. கண்கள் முழுக்க கோபக்கணலில் மின்ன ஆக்ரோஷமாய் பார்த்து நின்றவரிடம் கை காட்டியவள், உங்கள் பையன் கேட்கும்போது கேட்கக்கூட இல்லை, பெருசாக தெரியலை, ஆனால் நான் கேட்டால் தப்பா என்றவளின் குரலில் இருந்த அழுத்தமே சொல்லியது அவளுள் கனன்று கொண்டிருக்கும் கோபத்தை. இப்போ என்ன பண்ணணுங்கிற என்ற சிவகாமியின் குரலும் உயர, அவளோ, அவன் தெரிஞ்சுக்க நினச்சதை ஆதாரத்தோடு கொடுத்துருக்கேன். அதாவது அவன் பாஷையில் நான் ரொம்ப சுத்தமானவன், இப்போ அவனும் ப்ரூவ் பண்ணணும் என்றவளை பலரின் பார்வையும் மௌனமாய் கண்டித்தன. முதலில் எழுந்த பெரியவரே நிலவரத்தின் தீவிரத்தை உணர்ந்தவராய் கதிரவனிடம் வர, கதிரவனோ கல்லாய் நின்றார் என்றால் முல்லை எந்நேரமும் உடைய காத்திருந்தார். ஏ, என்ன நானும் பார்க்குற, நீ ரொம்ப பேசுகிற, இப்போ என்னங்கிற என்று வந்த ஸ்ரீதரனை கண்டவளோ, சிம்பிள், நீ HIV டெஸ்ட் எடுத்துக்கணும் என்று அதிலேயே நிற்க பொறுமை இழந்தவனாய், நான் ஏன் எடுக்கணும், நீ யார் அதை சொல்ல என்று வார்த்தைகளை கடித்து துப்ப தயாராகினான். கரெக்ட், அப்போ நான் மட்டும் ஏன் ப்ரூவ் பண்ணணும், எப்படி உனக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்குன்னா தக்காளி சட்னியா, நல்ல நியாயண்டா சாமி உங்களுது, 4 பேப்பரில் ஜட்ஜ் பண்ணுற நியாயம் என்றவளின் குரலில் இருந்த எல்லலில் தன்னிலை மறந்தவனோ, ஹே, நீ பெரிய உத்தமி மாதிரி பேசாத, உன்னை பற்றி விசாரிச்சாதான் தெரியும் உன் லட்சணம் என்ற வார்த்தையை முகியை பாதித்ததோ இல்லையோ முல்லையை பாதித்தது. நிலை தடுமாறி போனவரை கைத்தாங்கலாய் பிடித்தனர் யுகாவும் சஞ்சயனும். நான் உத்தமையாக இல்லாமலே போகிறேன், தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், நீங்கள் மூடிட்டு கிளம்புங்க சார் என்றவள் முல்லையிடம் விரைந்தாள். அவள் உதிர்த்த வார்த்தைகளில் ஆடிப்போன சிவகாமியோ தன் தம்பியிடம், நல்ல பொண்ணு வளர்த்து வச்சிருக்கடா நீ, எல்லாரும் திமிர் பிடிச்சவன் சொன்னப்போ கூட உனக்காக தான் வந்தேன், வந்ததுக்கு நல்லா செஞ்சுட்ட என்றவர் முகிலினிடம் திரும்பியவராய், இப்போவே இந்த பேச்சு பேசுறிய, உன்னெல்லாம் எவன் கட்டிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் என்று விட, அவர் சாபத்தை போல உரைக்க தேறி எழுந்த முல்லையோ தரையில் அமர்ந்து விட தாமரையும் ஜீவனும் அவரிடம் விரைந்தனர். பார்த்து முல்லை என்று தன்மேல் சாய்த்து கொண்ட தாமரையோ ஜீவனிடம் திரும்பியவராக, கொஞ்சம் தண்ணி கொண்டா ஜீவா என்க அவன் அடுக்கலைக்குள் சஞ்சயனையும் தள்ளி கொண்டு சென்றான். என்ன அக்கா நீங்கள் சாபம்லாம் கொடுத்துக்கிட்டு என்ற தாமரையின் குரலில் மகிழன் ஆச்சரியமாய் நோக்கினான் என்றால் சிவகாமியோ, இவளுக்கு இருக்க ஆணவத்துக்கு என்று இன்னொரு சாபத்தை உதிர்க்க அதற்கு மேல் தாங்காது என்பதை போல வெடித்திருந்தார் கதிரவன். போதும், எல்லாரும் வெளியில போங்க என்று கத்திவிட முதல் முறை தன் நண்பனின் குரலை உச்சஸ்தாயில் கேட்ட ஆனந்தனே அதிர்ந்துதான் போனார். மனதளவில் நண்பன் நொறுங்கிவிட்டான் என்று புரிய தானே முன்வந்து அனைவரையும் அங்கிருந்து அனுப்பி வைத்தார். அதிர்ந்து பேசாத தம்பியின் அதிர வைக்கும் குரலில் திடுக்கிட்ட சிவகாமியோ அதற்கு மேலும் அங்கு நிற்க மனமின்றி வெளியேறினார். சிவகாமி ஒன்றும் அத்தனை மோசமானவர் இல்லைதான், ஆனால் மகன் என்று வரும்பொழுது அவரும் சராசரி மனுஷியே. இருக்கையில் கல்லாய் இறுகியிருந்த கதிரவனின் தோளில் ஆதரவாய் கைப்போட்ட ஆனந்தன் அவரை நிலைப்படுத்தும் முயற்சியில். முல்லையின் நிலை கண்ட யுகாவோ முகிலினியை வெளுத்து வாங்கியிருந்தாள். அடி பாவி, நான் தான் அப்போதே கேட்டேனே, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்படியா பண்ணுவ, நீ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே இருந்துட்டு போ, அதுக்கு அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்க, அவங்களையும் சேர்த்து ஏன் கஷ்டப்படுத்துகிற என்றவள் மற்றவளை பற்றி உலுக்கிட அவளை தடுத்த ஜீவனோ, என்ன யுகா நீங்க என்றான். இல்லை ஜீவா, உனக்கு தெரியாது, நான் அத்தனை வாட்டி கேட்டேன், சொல்லியிருக்கலாம்ல என்க. ஆமாம், சொல்லலை, என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக விசாரிச்சிருக்கான், அது உனக்கு தெரியலல்ல, நான் கேட்டால் தப்பாக தெரியுது, நான் அப்படி தான், சிலதை நம்ம உடச்சி பேச மாட்டோங்கிற தைரியத்தில் தானே ஆடுறாங்க, நான் எனக்கு தோணினதை தான் செஞ்சேன் யுகா, எனக்கு நானே டிஃபெண்ட் பண்ணினா உங்களுக்கு தப்பாக தெரியறேன்ல என்றவளோ, கல்யாணம்னு வரும்போது விசாரிக்கிறது ஒன்றும் தப்பில்லை தான், ஆனால் அந்த பொண்ணு எப்படின்னு விசாரிக்கிறதுக்கும் அவளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸு, அதில் எத்தனை பசங்க, அவங்க கூட அவள் எப்படி பழகுவான்னு விசாரிக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என் காது படவே நான் கேட்டேன் அவன் விசாரித்ததை, அவன் செஞ்சது தப்பு இல்லை, நான் செஞ்சது தப்பு இல்லையா என்றவள் உதடு துடிக்க மூக்கு விடைத்து முகமெல்லாம் சிவந்து என பார்வையிலேயே அனலை கக்கியபடி நின்றவளை கண்ட யுகா ஆடிப்போனாள். கோபம் இயல்பான உணர்வுதான் என்றாலும் இது அதன் உச்சத்தை தொட்டிருந்தது. ஒரு புறம் கண்கள் கசிய, மறுபுறம் கோபக்கனலாய் நின்ற முகியின் வலியின் ஆழத்தை உணர உணர இங்கு இவள் மனமோ கலங்கியது. மகிழனே அதிர்ந்துதான் போனான் அவள் நின்ற கோலத்தில்.
பிபி எகிற போது, இவ்வளோ கோபம், இவ்வளோ கோவப்பட்டா உடம்பு என்ன ஆகிறது என்று தோன்றிய மறுகணம் அவன் மனம் உணர்ந்தவனைப் போல தண்ணி எடுக்க விரைந்திருந்தான் ஜீவன். நான் அப்படி நினைக்கல முகி என்ற தோழியின் கண்ணீர் அவர்கள் அன்பின் ஆழத்தை பறைசாற்ற முகியை இறுக்கியிருந்தாள் யுகா. ஏனோ அத்தனை நேரம் எரிமலையாய் நின்றவள் மற்றவளின் அணைப்பில் உடலும் உள்ளமும் தளர சிற்றோடையாய் வந்து கொண்டிருந்தது வெள்ளப்பெருக்காய் அவள் விழியில். அவள் வாய்விட்டு அழவில்லை, ஆனால் கண்ணீர் மட்டும் நிற்காமல் வேகம் எடுத்தது. ஒற்றை அணைப்பு போதுமே உலகத்தின் அத்தனை சோகத்தையும் கடந்தன. அணைப்புக்குள் இருந்தவளின் தேகத்தின் சூடே அவள் கோபத்தின் அளவை பிரதிபலிக்க ஏனோ அந்த ஸ்ரீதரனை அடித்து நொறுக்கிவிடும் வேகம் எழுந்தது யுகாவினுள். யுகாவிடமிருந்து விலகியவள் கண்கள் இரண்டையும் அழுந்த துடைத்தவளாய், நான் பண்ண தப்புன்னு எனக்கு தோணலை என்றவளின் குரலில் தடங்கல். நீ பண்ண தப்புன்னு நாங்கள் யாருமே சொல்லலை முகியம்மா என்றது சாட்சாத் நம்ம ஆனந்தனை. அவளின் விழி பார்வையில், ஆமாம் முகிமா, நீ செஞ்ச தப்புன்னு நாங்கள் யாருமே சொல்லலையே. என்னை பொறுத்த வரைக்கும் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அத்தனையும் அவ்வளோ நியாயமானது தான். எஸ், ஆனால் அதை நீ செஞ்ச விதம்தான் பரவாயில்லடா, அந்த பயலுக்கு நல்ல பாடம் இது என்று முடிக்க முகி மட்டுமின்றி மகிழனுமே அவன் தந்தையை ஆச்சரியமாய்தான் பார்த்து வைத்தான். இவருக்கு இப்படிலாம் கூட பேச வருமா என்ன என்றுதான் இருந்தது அவனுக்கு. தலையில் அடிக்கடி எதுவும் பற்றுச்சோ என்றுதான் அவன் சிந்தை இருந்தது. மாமா என்றவளின் குரலில் இருந்தது ஆறுதலா இல்லை ஆச்சரியமா என்று புரியாமல் போனது. ஆனால் அவரோ அத்தனை நேரம் காத்திருந்தவரை போல, அது உண்மையான நல்லா இருக்குங்கிறது தான் என் விருப்பம் என்றார் பட்டன. அவள் கேள்வியாய் பார்த்து நிற்க அவரோ, உன்னை எங்கள் வீட்டு பொண்ணாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டோம் நானும் தாமரையும். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னவோ நடந்துருச்சு. ஆனால் சத்தியமாக உனக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் தான் வந்தோம் என்க முல்லையோ விருட்டன்னு நிமிர்ந்தார் தாமரையின் முகம் காண. அதில் தொக்கி நின்ற கேள்வியை உணர்ந்த தாமரையோ ஆம் என்பதாய் தலையசைக்க இது எதுவுமே பதியாத மனதுடன் நின்றிருந்தான் மகிழன். முகியின் முகத்திலேயே பார்வை பதித்து நின்ற ஆனந்தனோ விறுவிறுவென கதிரவனிடம் விரைந்தார். நண்பனின் தோள் தொட்டவர் அவரையே கேள்வியாய் நோக்க முகம் முழுக்க சந்தேகங்களுடன் கதிரவன். நடப்பவையை கிரகித்து கொள்ளவே சில மணித்துளிகள் தேவையாய் இருந்தது மகிழனுக்கு. விஷயம் புரிந்த பிறகோ மனதுக்குள் அபாயமணி அசூர வேகத்தில், லைஃப் என்ன மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டனா, ஒன்று இல்லைன்னா இன்னொன்றுன்னு, அதுவும் கல்யாணம்லாம், அவள் இருக்கிற குழப்பத்துக்கு இது தேவையா என்ற பல கேள்விகள் அவனுள். அதே கேள்விகள் கதிரவனை சூழ்ந்து நிற்க அதை உணர்ந்த ஆனந்தனோ, நான் ஒன்றும் அவங்க சொன்னதுக்காக கேட்கல கதிர், முகி நான் தூக்கி வளர்த்த பொண்ணுடா, அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே அவங்க பேசி நிச்சயம் வர வந்துடுச்சு என்ற நண்பனையே அவர் பார்த்திருக்க அந்த பார்வையில் இருந்த கலக்கத்தை உணர்ந்த ஆனந்தனோ, முகி தங்கமான பொண்ணு கதிர், நிச்சயம் அவளுக்கு இன்னொரு வரன் வரும், அதனால் நான் பெரிய மனசு பண்ணுறதா மட்டும் நினச்சிடாதடா என்று விட கதிரவனின் பார்வை மகளையும் மகிழனையும் தொட்டு மீண்டது. அவர் விழிகள் இரண்டு முல்லையை நாட முல்லையோ இவரையே பார்த்திருந்தார். எந்த நொடி ஸ்ரீதரன் தன் மகளை பற்றி தவறாக விசாரித்தான் என்று தெரிய வந்ததோ அந்நொடியே அவனை தூக்கி வீசியிருந்தார் வருங்கால மாப்பிள்ளை என்ற மதிப்பிலிருந்து. முகியே சமாதானம் அடைந்திருந்தாலும் அதற்கு பின் முல்லை அந்த திருமணத்திற்கு ஒப்பியிருக்க மாட்டார். என்னதான் கல்யாணம் கல்யாணம் என்று மகளை நச்சரித்தாலும் அது மகளின் மனதை காயப்படுத்துமெனில் தூக்கி எறியவும் தயங்காத சராசரி தாய். சிவகாமி பேசியது மட்டுமின்றி கூட்டத்தில் சிலரின் கிசுகிசுப்பான குரலின் சுவாரஸ்ய கதைகளே அவரை தடுமாறச் செய்திருந்தது. மகி என்று தொடங்கிய நண்பனின் கேள்வி புரிந்தவராய், முதல்ல நீங்கள் சொல்லுங்க என்றிட இருவரின் பார்வையுமே முகியிடத்தில். பின்வாங்க முடியாத தூரத்திற்கு வந்துவிட்டதை உணர்ந்த மகிழனுக்கோ பல குழப்பங்கள் மனதினுள் குமிழிட தந்தையின் கேள்வியில் நிமிர்ந்தவன் ஓர் நொடி அவளில் தன் பார்வை பதித்தவனாய் பின் சம்மதமாய் தன் உத்தரவின்றி வெளியேறிய வார்த்தைகளும் அசைந்த சிரத்தையும் தண்டிக்க வழியின்றி நின்றிருந்தவனிலோ பல வினாக்கள். அப்பா அம்மா மாமா என்ற அந்த அறையில் இருந்த அத்தனை பேரின் பார்வையுமே அவளில் தேங்கியிருந்தது. அவளோ மௌனத்தின் பிடியில், தீவிர சிந்தனையில். மௌனம் எப்பொழுதும் சம்மதமாக மட்டுமே இருப்பதில்லை அல்லவா? அதை உணர்ந்தவராய் வாயை திறந்திருந்தார் ஆனந்தன். தன்னில் நின்ற பார்வைகளை உணர்ந்திருந்தவளின் கண்கள் தாய் தந்தை என்று சுற்றி மகியிடம் வர ஓர் நொடி நிதானித்தவள் சம்மதமாய் தலையாட்டியிருந்தாள். யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. அவர்கள் நினைத்திருந்தால் நிச்சயம் நிறுத்தி இருக்கலாம் இக்கல்யாணத்தை.
இருந்தும் அவர்கள் நிறுத்தவில்லை. இருவரின் சம்மதத்திற்கான காரணமும் அவர்களுக்கே வெளிச்சம். இதுவே சாதாரண நேரம் என்றால் ஹே என்று துள்ளி குதித்திருப்பர் சஞ்சுவும் ஜீவனும். யுகாவோ முகியையே கவனித்திருந்தாள். அதன்பின் எல்லாமே ஜெட் வேகம்தான். அன்றிலிருந்து சரியாய் 3 மாதத்தில் கல்யாணம் என்று முடிவாகிட, முதலில் ஒரு மாதிரி இருந்தாலும் விரைவிலேயே வேலைகள் இழுத்துக்கொள்ள இரு குடும்பங்களும் அவர்கள் வீட்டின் முதல் விசேஷத்திற்கான ஏற்பாடுகளில் ஆனந்தமாய் ஈடுபட்டிருந்தனர். விறுவிறுவென ஆக்ஷன் பட கிளைமேக்ஸாய் அந்த 3 மாதங்களும் கழிந்து இன்று இதோ இங்கு இந்த அர்த்த ராத்திரியில் இருவரும். சினிமாவில் இந்த மாதிரி சீன் வரும்போதெல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சேன்ல, எனக்கு தேவை தான். இதோ இப்போ மிஷ்கின் படத்தில் வர மாதிரி அர்த்த ராத்திரியில் அலைய விட்டால, உனக்கு தேவைதான்டா, உனக்கு தேவை என்று அவனை வஞ்சனை இல்லாமல் வருத்தவாறு கடாய்த்து தள்ளிய மனக்குரலை அப்படியே புறந்தள்ளியவனாய் நடந்தான். ஏனோ நினைவுகளை அசை போட்டவனின் இதழின் ஓரம் லேசாய் வளர்ந்திருந்தன. இருள் சூழ் இரவின் அழகு அது அலாதியானது. அன்று அவள் அவன் அலுவலகத்திற்கு வந்ததுதான் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசியது. அதன்பின் சந்திக்க நேர்ந்தாலும் கூட பெரிதாய் ஒன்றும் உறவாடிவிடவில்லை. அவனும் அழைத்து பேசவில்லை, அவளும் அழைத்து பேசவில்லை. வேக எட்டுக்களுடன் நடந்தவர்கள் அந்த மெயின் ரோட்டை நெருங்கியிருந்தனர். அத்தியாயம் 8. மங்கலான தெருவிளக்கின் ஒளியில் நிம்மதி பிறந்திட அந்த மெயின் ரோட்டை நெருங்கியிருந்தனர் இருவரும். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சொன்றை அவர்கள் இழுத்து விடும் முன்னே அதற்கு எண்டுக்காடு போட்டிருந்தது அவர்கள் கண்ட காட்சி. பேருக்குத்தான் மெயின் ரோடு, மற்றபடி இத்தனை நேரம் நடந்து வந்த பாதைக்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, அகலமான சாலையும் தெருவிளக்கையும் தவிர்த்து. மறுபடியும் முதல்ல இருந்தா என்ற மகியின் மனக்குரல் கேட்டோ என்னவோ தூரத்தில் மஞ்சள் நிறத்தில் விளக்கொன்று கண் சிமிட்டி சென்றது. அகன் என்று அழைத்தவளிடம் அவன் தன் கவனத்தை திருப்ப, அவளோ தூரத்தில் எதையோ வெறித்தவளாய் பார்வையை அங்கு பதித்து இவனை அழைத்திருந்தாள். அகன், அங்கே பாரு என்க அவன் பார்வையையும் அவளதே தொடர்ந்தன. அந்த பக்கம் ரோட்டுக்கு போயிட்டா வண்டி ஏதாவது கிடைக்கும், வா என்று நடக்கத் தொடங்கியவளின் கையை முதல் முறையாக பிடித்து நிறுத்தியிருந்தான். முதல் ஸ்பரிசம். பூக்கள் பூக்கும் தருணம் பாடும் நிலையில் அவர்கள் இல்லை என்றாலும் அதிரவும் இல்லை. திரும்பியவளின் நெருந்திருந்த புருவ மத்தியின் கேள்வியில் ஒரு நொடி ஒன்றும் புரியாமல் போனது அவனுக்கு. மாறாக, உனக்கு என்ன லூஸா, நீ பாட்டுக்கு வண்டியை நிறுத்தி கேட்போன்ற, இந்த நடுராத்திரியில் எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்க என்று படபடவென அவன் புரிந்து தள்ள பொறுமையாய் அவன் புறம் திரும்பியவளோ, எஸ், எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்க அகன் என்றவள் அதே வாக்கியத்தை திருப்பிச் சொல்ல அது வேறு விதமாய் ஒலித்து தொலைத்தது மகிழனுக்கு. இதுக்கொன்னும் குறைச்சல் இல்லை என்றவனின் உள்ளம் முறைக்க அவன் முகம் பார்த்து நின்றவளோ, எனக்கு என் மேலே நம்பிக்கை அதிகம் அகன், நமக்கு இப்போ வேறு ஆப்ஷன் ஏதாவது இருக்கா என்றவளின் கேள்வியில் நிதர்சனம் உணர்ந்தவனாய் இல்லை என தலையசைத்தான். அப்புறம் என்ன என்பதாய் அவன் இன்னும் பற்றியிருந்த தன் கரத்தில் பார்வை பதிக்க, அவள் பார்வையை தொடர்ந்த அவன் பார்வையில் அப்பொழுதுதான் அவள் கைப்பற்றி நிறுத்தி இருப்பதை உணர்ந்தான். ஒரு சாரியுடன் விலகிய அவன் கரத்தை பற்றி உலுக்கினாள் திடீரென. அகன், அங்கே பாரு, லாரின்னு நினைக்கிறேன், வா வா என்றவள் விரைய அவனும் அவளுடன் இணைந்து கொண்டான். லாரி ஒன்றை தொலைவில் அது வரும்பொழுதே அவள் கவனித்துவிட நிறுத்துவது ஒன்றும் அத்தனை கடினமாய் இல்லை அவர்களுக்கு. வண்டி நின்றுவிட எட்டி பார்த்த ஓட்டுநரிடம் விரைந்தவள், அண்ணா ரொம்ப அர்ஜென்ட், ஹாஸ்பிட்டல் போகணும், வண்டி வேற பங்க்சர் ஆகிருச்சு என்றவளின் வாக்கியத்தில் அவர் யோசிக்க மகிழனும் அதிர்ந்தான். ஹாஸ்பிட்டலா? யாருக்கு, என்ன என்று போன எண்ணத்தை இடைவெட்டினார் அந்த ஓட்டுநர். சரிம்மா, ஏறிக்கோங்க என்று விட வண்டியில் இருந்த மற்றவரும் இறங்கி பின்னால் ஏறிக்கொள்ள இருவரும் ஏறியிருந்தனர் அந்த லாரியில். யாருக்கு என்ன என்று பல வினாக்கள் அவனுள் எழுந்தன. லாரியின் விளக்கொளியில் கண்ணெதிரே ராட்சதனாய் மரங்கள் காட்சி அளித்தன. அத்தனை அருகில் அவள் இருக்க முடிந்த அளவு சுற்றத்தில் கவனம் பதிக்க முயன்றான். செல்லும் பாதையென அவன் அலர்ட் ஆறுமுகமாகவே இருக்க அவளோ அமைதியே உருவாய். சற்று மனித நடமாட்டம் இருக்கும் இடத்திற்குள் லாரி நுழைந்திருக்க, இங்கேயே நிறுத்திக்கோங்கண்ணா என்றவள் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து தாள்களை எடுத்து நீட்ட அதை சிரித்து மறுத்தவரோ, நீயே ஏதோ அவசரம்னு சொன்ன, முதல்ல அதை பாருமா என்றவளின் சிறு இதழ் வலையுடன் அந்த லாரி கிளம்பி இருக்க அவள் உரைத்த எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அகன் ஞாபகத்தில் ஆடினா அவனுக்கு. அவளுடன் இணைந்து நடந்தவன் நினைவு வந்தவனாய், யாருக்கு என்ன முகில்
என்றான் பதட்டம் எட்டி பார்க்கும் குரலில். அதற்குள் அந்த மருத்துவமனை வாயிலுக்கே அவர்கள் வந்திருக்க அவனிடம் கண்ணசைத்தவளாய் முகப்பில் இருந்த பெண்மணியிடம் விசாரிக்க அவள் விசாரித்த விஷயத்தில் அவனுள்ளம் பதறியது. வெள்ளை சீருடையில் இருந்தவர் உரைத்த அறையை நோக்கி விரைந்திருந்தனர் இருவரும். வலது காலில் பெரிய கட்டும் முழங்கையின் நெற்றி என ஆங்காங்கே சில பிளாஸ்திரிகளுமாய் அந்த படுக்கையில் கிடந்த யுக்தாவை காண காண அவளுக்கு 4 அப்பாவது அப்பிவிட வேணும் என்ற ஆவேசமே எழுந்தது முகியினுள். ஆனால் ஏனோ எல்லாம் ஓர் நொடியே. அவளை அப்படி பார்த்த மறுகணம் கால்கள் இரண்டும் அவளிடம் விரைந்திருந்தது. கண்களில் கண்ணீர் குளம் கட்டியிருக்க அவளையே ஆறுதலாய் பார்த்திருந்த யுக்தாவோ அவளுக்கு பின்னால் தன்னையே அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த மகிழனை கண்டு அதிர்ந்தாள். அவள் அவனை பார்க்க அவளிடம் விரைந்தவனோ, என்னாச்சு யுகி, எப்படி என்றவனுக்கு வார்த்தை பஞ்சமானது அவள் கிடந்த கோலம் கண்டு. அவன் கேள்வி எதுவும் அவள் கருத்தில் பதியவில்லை. ஏன் அவள் நிலை கூட மறந்துவிட அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தவளோ, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க 2 பேரும் என்றவளின் குரல் நிதர்சனத்தை உணர்ந்தவளாய் அதிர, முகியோ நீ என்ன பண்ணி வச்சிருக்க யுகா என்றால் அதட்டலாய். அதை கவனியாதவளாய், நாளைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு 2 பேரும் என்ன விளையாடுறீங்களா, நீங்கள் மண்டபத்தில் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்றவளை இடைவெட்டினாள் முகி. எந்த கல்யாண வீட்டிலையாவது பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து ஓடி போவாங்களா என்று விட யுகாவோ சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசாத முகி என்று அதட்டினாள். நீ தான் சீரியஸ்னஸ் புரியாமல் பேசுகிற யுகி. எனக்கு இங்கே தான் வரோம்னு தெரியாது. அதுவும் உனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளோ லேட்டாக இருக்காது நாங்கள் வர்றதுக்கு என்றது நம் அகமகிழனே. இந்த 3 மாத இடைவேளையில் முகியிடம் பேசினானோ இல்லையோ அவளை தவிர அவளைச் சேர்ந்த மற்ற எல்லோருடனும் நெருக்கமாகி இருந்தான். என்னண்ணா நீங்களுமா? இதுக்கு தான் நான் கால் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நான் இவளுக்கு கூப்பிட்டேன். ஆனால் இப்படி என்றவள் இழுக்க மகிழனோ, அண்ணான்னு தானே கூப்பிடுற, அப்போ நான் வராமல் யார் வருவா என்று விட அவன் உரைத்த வார்த்தைகள் அவனுக்கு எப்படியோ, ஆனால் அது யுக்தாவின் உள்ளத்தில் ஆழத்தை தொட்டு மீண்டன. கண்கள் கலங்கிவிட அதை மறைத்தவளாய், தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், திடீர்னு ரொம்ப அணத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து வீட்லேயும் யாரும் இல்லை, எல்லாரும் திருப்பதி போயிருக்காங்க. எதிர்த்த வீட்டில் ஒரு அக்காவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான். அவங்கள பாட்டிக்கு துணையாக வச்சுட்டு பக்கத்தில் மெடிக்கல் எதுவுமே ஓப்பனில் இல்லை. கொஞ்சம் தள்ளி மெயின் ரோட் கிட்ட வண்டியை திருப்பும்போது கீழே கிடந்த கல்லை கவனிக்கல போல வண்டி ஸ்கிட் ஆகிருச்சு. யாருமே இல்லாத ரோடு வேறு. ஓரளவு கான்ஷியஸ்னஸ் இருக்கும்போதே ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டுட்டேன் முகி. அப்புறம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் உனக்கு கூப்பிட்டு சொன்னேன். பாட்டிகிட்ட சொன்னால் ரொம்ப பயந்துருவாங்கண்ணா, அதான் இவகிட்ட சொல்லி யாரையாவது அனுப்ப சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் இப்படி இவளே கிளம்பி வருவான்னு நான் நினைக்கல. என்ன யுகா நீ, உன்னை எவன் வண்டி எடுத்துகிட்டு அந்த நேரத்தில் தனியாக போக சொன்னது? இதோட போச்சு. பெருசாக ஏதாவது ஆகியிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? மற்ற விஷயத்துலலாம் பொறுமை எருமைங்கிறல்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல என்று பொறிந்தவளினுள்ளோ இன்னுமே நடுக்கம்தான். ஆளில்லா சாலையில் கிட்டத்தட்ட சுயநினைவில்லாமல் இருந்திருக்கிறாள். எப்படியோ ஆம்புலன்ஸுக்கு அழைத்து விட்டாள். இருந்தும் எத்தனை செய்திகளை ஒரு நாளில் அவள் கடக்கிறாள். நினைக்க நினைக்க உள்ளம் உதறியது முகிலினிக்கு. ஏனோ அந்த எல்லோரும் ஒரே போல கிடையாது அவளுக்கு தோன்றவே இல்லை. என்ன பண்ண சொல்கிற முகி? ராஜன் அங்கிள் ஊரில் இல்லை, இல்லாட்டி அவங்களே வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. எனக்கு அந்த நேரத்தில் வேறு எதுவும் தோணலை முகி. எனக்குன்னு இருக்கிறது நீங்கள்லாம் தானே. தாத்தாவுக்கு உடம்பு முடியலை, நீயும் என் கூட இல்லை. உண்மையிலே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் முகி. எனக்கு உன்னை தொந்தரவு பண்ணவும் மனசு வரல. ஆனால் தாத்தா பாட்டிக்கு அடுத்து எனக்குன்னு நீ தானே இருக்க, அதான் உனக்கு கூப்பிட்டேன் என்று கண்களில் நீர் வழிய உரைத்தவளை கண்ட முகியின் முகமும் அதையே பிரதிபலிக்க, அவளோ, ஹாஸ்பிட்டலில் அடிவலாதுங்கிற திமிரில் பேசுகிறியா? சப்புன்னு வச்சிருவேன் இனிமேல் இப்படி பேசினா. ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிட்டு இரு, இல்லை பேஷண்ட்னு கூட பார்க்க மாட்டேன், வெளுத்துருவேன் என்று வீம்பாய் வாய் மிரட்டினாலும் கண்கள் ஏனோ கசிந்தன அவளுக்கு. அதை கண்டு கொண்டவனாய் இருவருக்கும் தனிமை அழைத்து டாக்டரை பார்த்துவிட்டு வருவதாக அங்கிருந்து அகன்றான் மகிழன். சாரி முகி. விளக்குமார், ஏற்கனவே உடம்பு சரியில்லாத பிள்ளையை ஏன் திட்டுற என்றவள் பாவமாய் கேட்க, மற்றவளோ, என்னாச்சு, வலிக்குதா, என்ன பண்ணுது என்று பதறினாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றவள், உனக்கு மகியனாவை ரொம்ப பிடிக்கும்ல முகி என்றவளின் திடீர் கேள்வியில் அதிர்ந்தவளாய் முகி இருக்க, யுக்தாவோ, நான் கவனித்தேன்,
தடவை என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனப்போ நீயாவே இல்லை, ரொம்ப அமைதியாகிட்ட. ஆனால் மகி அண்ணாவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீயாக தான் இருக்க. இப்போ இது ரொம்ப முக்கியம். தாத்தா இப்போ எப்படி இருக்காங்க என்று அவள் பேச்சை மாற்றினாள். அதை உணர்ந்தும், நான் சொன்னேன்ல அந்த அக்காவோட அம்மா கஷாயம் வச்சு கொடுத்தாங்களாம், இப்போ பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க, நான் எதையும் அவங்கக்கிட்ட முழுசாக சொல்லலை என்றவள் கட்டை சுட்டி காட்டியவளாய், பயப்படுவாங்க முகி என்றாள். ஒரு எக்ஸ்கியூஸ் மீயுடன் உள்ளே நுழைந்தான் மகிழன். டாக்டர்கிட்ட பேசிட்டேன், நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கால் எலும்பு சேர்ற வரைக்கும் அசையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்று விட யுக்தாவின் முகம் சுருங்கிவிட்டது. பார்த்துக்கலாம் யுகா என்றவளிடம், அப்போ உன் கல்யாணத்துக்கு வர முடியாதுல்ல என்க முகிக்கும் ஒரு மாதிரி ஆகி போனது. அவளுக்கு இருக்கும் ஒரே தோழி, உயிர் நட்பு என்று போன மனதை பிடித்து இழுத்தவளோ நிலைமையை சரி செய்யும் பொருட்டு, இப்போ கிளம்புனாதான் நாங்களே எங்கள் கல்யாணத்துக்கு போக முடியும். ஸோ நீ லாலாலா பாடாமல் கொடுத்த மாத்திரையை முழுங்கிட்டு கவுந்து படுத்துற என்றிட, அவள் சொல்லிய விதத்தில் முதலில் சிரித்து விட்டவள் பின் அதுதான் உண்மை என்று உரைக்க அவளை கிளப்பும் முயற்சியில். அவளுக்கு வேண்டியவை எல்லாம் வாங்கி வைத்தவர்கள் அவளிடம் சொல்லிக்கொண்டு வெளியேறினர். அப்பொழுதே மணி 3 தொடவிருக்க, தாத்தாக்கு என்று தொடங்கியவளை தடுத்தவன், என் ஃப்ரெண்டு டாக்டர் தான், அவன் அப்போவே போய் பார்த்துட்டான் முகில், தாத்தாக்கு ஒன்றும் இல்லை, அவங்க பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் என்றவனின் முகத்தில் ஆறுதலாய் சிறு புன்னகை. தா என்றவள் வாய் திறக்க அதை தடுத்து நிறுத்தியது அவள் வாட்சில் இருந்து வந்த அந்த பீப் சத்தம். மணி 3 தொட்டிருந்தது. இன்னும் 1 மணி நேரம் கூட இல்லை அவர்களுக்கு. லேட்டாச்சு முகில், நடக்க ஆரம்பிச்சிடலாம், ராஜேஷை வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் என்றிட இருவரும் நடக்கத் தொடங்கினர். நினைவு வந்தவனாய் பையில் இருந்த சாக்லேட் பாரை எடுத்து அவளிடம் நீட்டினான் மகிழன். அவள் புரியாமல் பார்க்க, இவ்வளோ நேரம் முழிச்சிருந்தா பசிக்கும்ல, எப்படியும் மண்டபத்தில் போனால் உடனே சாப்பிட நேரம் இருக்காது, டென்ஷன் வேற என்றவனின் வார்த்தைகளில் ஏனோ உள்ள முழுமையிலும் குளுமையாய், தேங்க்ஸ் என்று பெற்றுக்கொண்டவள் அவனை பார்க்க, இங்கே இதுதான் கிடச்சிது முகில் என்றான் சாதாரணமாய். ராப்பரை பிரித்தவள் பாரை சரிப்பங்காய் பிரித்து அவனுக்கு பாதியை கொடுக்க மறுக்காமல் வாங்கி கொண்டான் மகிழன். அவனுக்கும் தானே பசிக்கும், அவனுக்கு பசிக்க போய் தானே அவளுக்கும் பசிக்கும்னு நினச்சிருக்கான் என்றுதான் தோன்றியது அவளுக்கு. சில்லன காற்றும் விடியாத வேலையும் சின்ன நடையும் என சில்லிடும் அனுபவம் ஒன்றை இருவரும் அனுபவிக்காத நிலையில் சற்று தூரம் நடந்தவர்கள் ராஜேஷ் அவனது பைக்கில் வந்துவிட இருவரும் ஏறிக்கொண்டனர். வண்டியோட்டி கொண்டிருந்த ராஜேஷோ, என்னாச்சு மகி என்க, ஒன்றும் இல்லை ராஜேஷ், சின்ன பிரச்சனை தான், சரியாகிடுச்சு என்றான். என்னதான் இருந்தாலும் இப்படி கல்யாணத்துலேருந்து ஓடி போகிறது எனக்கு என்னவோ சரியாக படல மகி என்றது தான் தாமதம். இருவரும் இருவேறு பாவனையில். முகிலனி வர துடித்த சிரிப்பை அடக்கியபடி இருக்க, மகிழனோ தலையில் அடித்து கொள்ளாத குறையாக, நான் எப்படா ஓடினேன் என்றான். அப்போ என்ற ராஜேஷின் குழப்பத்தை கண்டவனோ வெளிப்படையாகவே தலையில் அடித்து கொண்டான். எந்த மாப்பிள்ளையாவது கல்யாண பொண்ணோட ஓடுவானாடா என்று காய, பட்டன ரியர்வியூ மிரரில் முகியின் முகத்தை உற்று நோக்கினான் ராஜேஷ். ஓ, அதிகமாக பார்த்தது இல்லையா, சாரி சிஸ்டர் என்றான் அசடு வழிய. எங்க, நானே அவளை அதிகம் பார்த்ததில்ல என்ற மகிழன் மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்டிருக்க வாய்ப்பில்லை தான். அப்புறம் என்னதான் மகி பிரச்சனை என்ற நண்பனிடம் பிறகு சொல்வதாக சொல்லியவன் மூச்சு விட, அதற்குள் அடுத்த கேள்வியுடன் ராஜேஷ், மகி எந்த வழியா போனோம் என்று வினவியவன் பின் அமைதியாகினான். மெயின் ரோட்டிலிருந்து பிரிந்து சென்ற சாலையில் வண்டி திரும்பிய கணத்தில் நின்றுவிட, மகிழனுக்கோ யாரோ நமக்கு சூனியம் வச்சுட்டானுங்க போல என்றுதான் இருந்தது. என்ன பிரச்சனை என்று புரியாமல் முகியும் மகிழனும் கீழிறங்கிட, வண்டியில் அமர்ந்தபடியே எதையோ தீவிரமாக யோசித்திருந்த ராஜேஷ் பெட்ரோல் டேங்கை பார்த்துவிட்டு, பெட்ரோல் இல்லை மகி என்று அடுத்த குண்டை தூக்கி போட்டிருந்தான். என்ன சஞ்சு குண்டு தூக்கி போடுற என்ற ஜீவனின் வாயில் கை வைத்து மூடியவனோ, ஷ் ஜீவா இன்னும் போகலை, ஆனால் முகியை எழுப்பணும்னு அம்மா அத்தைக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, 10 நிமிஷமாவது ஆகும் அவங்க போய் கதவு தட்ட என்க ஜீவனோ, தட்டிட்டா என்றான் திகிலாய். நம்மளை தட்டிடுவாங்க என்ற சஞ்சயனை கண்டவனோ, சேச்ச அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, அண்ணி வந்துடுவாங்க சீக்கிரம், பி பாசிட்டிவ் என்க மற்றவனோ, வந்தா தாண்டா அண்ணி பாசிட்டிவா, எல்லாம் அந்த தூங்கு மூஞ்சி வித்யா எழுந்துக்கிற வரைக்கும் தான், அவள் மட்டும் எழுந்திரிச்சு முகி ரூமில் இல்லைன்னு சொல்லிட்டா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் சஞ்சு என்றவனின் தாடையை பிடித்து திருப்பி, அங்கே பாரு என்றான் சஞ்சயன்.
அவன் சொன்னது போலவே வித்யா கண்கள் இரண்டையும் கசக்கி தூக்கம் கலைந்தவளாய் வந்து கொண்டிருந்தாள். அவளை கண்டவர்களுக்கோ பகீர் என்றானது. கடகடவென கணக்கிட்ட ஜீவன் சஞ்சயனிடம், பங்கு அவளை அமைக்கிறு என்க, மற்றவனோ, டேய் அது என் அத்தை பொண்ணுடா என்று அலறினான். அத்தையா இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்லடா என்று கைவிரித்தவனை கண்ட சஞ்சுவோ, டேய் ஏற்கனவே அவளுக்கு நான் அவள் பின்னாடி ஒத்தையடி பாதையில் பாடுறதான் நினப்பு, நீ வேற ஏன்டா என்று அழுத்து கொள்ள, ஜீவனும் வசதியாக போச்சு, வெளியில் கூட்டிகிட்டு போய் ப்ரொப்போஸாவது பண்ணி தொலைடா என்றான் அவனை விரட்டும் எண்ணத்தில். டேய் என்று மற்றவனின் அலறலிலேயே தான் என்ன கூறினோம் என்று உரைக்க, பக்கத்தில் வந்துட்டாடா, சீக்கிரம் சீக்கிரம் என்க இவன் எப்படி அழைத்து பேசுவது என்று எண்ண அவளோ அவனிடமே வந்து நின்றாள். சஞ்சு, முகிகா எங்க என்று வினவ பக்கத்தில் நின்ற ஜீவனுக்கு பொறையேறாத குறை. முகி அவ ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கா வித்யா என்றான் சமாளிப்பாய். ஜீவனோ கண்களாலேயே அவனுக்கு 1000 அவார்டுகளை அள்ளி வீசியிருக்க அடுத்த கேள்வியை இறக்கியிருந்தாள் வித்யா. எங்கே இருக்காங்க என்றவளிடம் இம்முறை சற்று நிதானமாகவே, பின்வாசல்ல இருக்கா வித்யா என்றான் கேஷுவலாய். அப்படிதான் காட்டிக்கொண்டதாக நினைத்தான். ஆனால் எல்லாம் அவள் பின்வாசலை நோக்கி ஓரெட்டு எடுத்து வைக்கும் வரைதான். எங்கே போகிற நீ என்றவனை வினோதமாய் பார்த்தவள், அக்கா பின்னாடி தானே இருக்காங்க என்றாள் கேள்வியாய். ஆமாம் பின்னாடி தான் இருக்கா, அதான் பார்க்க போகிறேன் என்று அவள் நிற்க, நான் தான் சொல்கிறேன்ல அவள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கான்னு. ஏற்கனவே அவள் ஃப்ரெண்டு வெளியூர்லேருந்து வர முடியலைங்கிற கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கா, இதில் நீ வேற போனா என்று இழுத்தவன் வித்யா குழம்புவதை கண்டு கொண்டவனாய், டீ குடிச்சியா வித்யா என்றவன் அவள் இல்லை என தலையசைக்கவும், என்ன வித்யா அத்தை உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்க அவனிடம் என்று தலையசைத்தவள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்து விட்டே அகன்றாள். கலக்கிட்ட சஞ்சு என்று ஜீவனின் தலையில் எதை தூக்கி வீசலாம் என்று பார்த்தான் சஞ்சயன். உன்னையெல்லாம் நம்பி கூப்பிட்டம் பத்தியா, என் புத்தியை செருப்பாலேயே அடிச்சுக்கணும் என்று வெட்டவா குத்தவா என்று பார்த்து நின்ற மகிழனிடம், கல்யாண மாப்பிள்ளை செருப்பாலெல்லாம் அடிச்சுக்க கூடாதுடா என்க மகிழனோ பார்வையாலேயே அவனை அடித்து வெளுத்திருந்தான். வா முகில் என்று முகியின் கைப்பற்றியவன் 2 எட்டு எடுத்து வைக்க, ராஜேஷோ, மகி பைக்கு என்றான் சந்தேகமாய். உருட்டிட்டு வா, முகூர்த்தத்துக்குள்ளே நீ மண்டபத்தில் இருக்கிற என்றவன் அவளையும் அழைத்து கொண்டு விறுவிறுவென நடக்க, பின்னால் தலையை திருப்பிய முகியோ ராஜேஷை பார்த்து புன்னகைத்தவளாய் திரும்பியிருந்தாள். பாதி தூரம் கடந்திருந்தவர்கள் நின்றுவிட அடக்க மாட்டாமல் சிரித்தாள் முகிலினி. ஐயோ பாவம், நீ கூப்பிட்ட உடனே வந்தாங்க, இப்படியா திட்டுவ என்று உரைத்தவள் பின், ஆனால் அகன் நீ கோவப்பட்டா செம்ம காமெடியாக பேசுகிற என்று விட, அவனும் முறைக்க முயன்று தோல்வியை தழுவியவனாய் சிரித்து விட்டான். அவனுக்கு இந்த முகிலினையும் புதியவள், ஒவ்வொரு சந்திப்பிலும் ஒவ்வொரு அவதாரமாய் எடுக்கிறாளே என்று முன்பு அவன் யோசித்ததுண்டு. ஆனால் இன்று முதலில் வேண்டவே வேண்டாம் என்று நினைத்தது இப்பொழுது பிடித்து விடுவது போல். தன் கல்யாணத்தை விட தன் தோழியின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவள் கிளம்பியதாகட்டும், ஹாஸ்பிட்டலில் சப்புன்னு வச்சிருவேன் என்ற யுக்தாவை மிரட்டியதாகட்டும், விறுவிறுவென ஓட்டமும் நடையுமாய் வந்தவர்கள் அந்த கிரில் கேட்டை பார்க்க அதுவோ பூட்டப்பட்டிருந்தது. சுற்றும் முற்றும் தன் பார்வையை சுழல விட்டவனின் பார்வையில் கட்டை சுவரொன்று விழ அங்கு விரைந்தான். முதலில் ஏறியவன் ஒரு காலை உள்ளேயும் மற்றொன்றை வெளியேயுமாய் போட்டுக்கொண்டு அவளுக்காக கை நீட்ட, நீண்டிருந்தவனின் கரம் பற்றியவளாய் ஒரு காலை அழுத்தி ஏறிவிட, அந்த பக்கம் உயரம் சற்று அதிகமாயிருக்க முதலில் கீழே குதித்து இறங்கியவன் அவள் இறங்குவதற்காய் நின்றபடியே சுற்றுமுற்றும் பார்வையிட்டான். முதலில் தன் செருப்பை கழட்டி கீழே போட்டவள் குதிப்பதற்கு வாகாய் திரும்பி அமர முயல, அதற்குள் சமையல் கட்டின் பின்புறமாய் முல்லையின் தலை தெரிய அவர் வருவதை கவனித்து விட்டவனோ, முகில் சீக்கிரம் அத்தை வராங்க என்று மகிழனும் அவசரப்படுத்த, ஏற்கனவே குதிக்க தயாராய் இல்லாமல் அமர்ந்திருந்தவள் இவன் பதறிய விதத்தில் குதித்துவிட தொப்பென அவன் காலிலேயே குதித்து தடுமாறி விழுந்திருந்தனர். ஆ என்று பொறுக்க முடியாத வழியில் அவன் கத்த முற்பட அவன் வாயில் கை வைத்து தடுத்தவளாய் அவள் இதழில் ஒற்றை விரல் வைத்து ஷ் என்றிருந்தாள். முல்லை அடுக்கலைக்குள் நுழைந்துவிட அப்பொழுதுதான் அவளுக்கு மூச்சே வந்தது. ஆசுவாசமாய் அவள் இருக்க அவனோ, ராட்சசி காலில் மிதிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ சங்கில் கையை வச்சு அமுத்தி என்னை கொல்ல பார்க்குறா என்று மைண்ட் வாய்ஸ் இம்முறை சத்தமாய் வெளிவந்து விட, முதலில் கோபமிட பார்த்தவள் பின்பே தான் உண்மையிலேயே அவன் கழுத்தில் கை வைத்து அழுத்தியபடி இருப்பது புரிய உருண்டு விலகியவள் எழுந்து கொண்டு அவன் எழுவதற்காக கை நீட்டினாள். இடது கால் விண்ணென்று வலிக்க ஒருவாறு சமாளித்தவனாய் எழுந்தான்.
அவனை கைத்தாங்கலாக பிடித்தவள் 2 எடுத்து வைக்க அத்தனை நேரமும் மண்டபத்தின் நாலாபுறமும் கண்காணித்து கொண்டிருந்த ஜீவனும் சஞ்சயனும் இவர்களை கண்ட நொடி மனதுக்குள் ஊலலல்லா பட ஓடி வந்து கொண்டிருந்தனர். எங்கே முகி போன? ஃபோன் எடுக்கிறதுக்கு என்ன என்ற கேள்விகளை அடுக்கிய சஞ்சுவிடம், அப்புறம் சொல்கிறேன் சஞ்சு, யாரும் தேடலையே என்க, அவனோ, நீ வேற, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா கூட தங்க வச்சுக்க, அம்மாவை கூட சமாளிச்சிருவேன், ஆனால் இந்த வித்யாவை ஹைலி இம்பாசிபிள். இப்போ தான் அம்மாட்ட நீ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கதா சொன்னேன். மகி, யாரும் வர்றதுக்கு முன்னாடி ரூமுக்கு போயிடுவோம், இல்லை பிரச்சனையாகும் என்ற ஜீவனிடம் தலையசைத்தவன் அவனுடன் இணைந்து நடந்தான். ஏன் ஒரு மாதிரி நடக்கிற என்ற ஜீவனிடம், 50 கிலோ அரிசி மூட்டை ஒன்று காலில் லேண்ட் ஆகிருச்சு என்று புலம்பியவனாய் முன்னேற, ஓ அதான் அண்ணி கைத்தாங்களாக பிடிச்சிருந்தாங்களா என்றான் ஜீவன். காலை உடைச்சதே அவதானே என்ற எண்ணம் எழ அதை அப்படியே அமிழ்த்தியவனாய் அறையை நோக்கி நடந்தான். உன்னை எங்கே எல்லாம் தேடுறது என்று வந்த முல்லையிடம், இல்லைம்மா ஃபோன் என்றவள் தொடங்க, அவரோ, சஞ்சு சொன்னா, சரியா தூங்கலையாடா, ரொம்ப டயர்டாக தெரியற, காஃபி குடிச்சியா, இரு கொண்டாரன் என்று கேள்வியும் நானே பதிலும் நானே ரேஞ்சிற்கு அவளுக்கு சிரமமின்றி அவரே கேள்வியும் கேட்டு அதற்கு அவரே பதிலும் சொல்லிவிட சிக்கலின்றி போனது அவளுக்கு. படியேறியவளின் மனதுக்குள் இருந்ததெல்லாம் ஒன்றே, கல்யாணமே வேண்டாம் என்று இருந்த தானா என்று இந்த கல்யாணத்தை காப்பாற்ற ஓடி வந்தது. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா என்று பாடல் வரிகள் அந்த மண்டபத்தை நிரப்பியிருக்க, எல்லாம் ஏன் நேரமடா என்ற புலம்பியபடி அவன் அருகில் மனக்கோலத்தில் அமர்ந்திருந்தவளை பார்த்தான் அவன் அகமகிழன். அத்தனை நேரம் அவன் இடது காலின் வலியினால் ஏற்பட்ட எரிச்சலில் இருந்தவன் பக்கத்தில் மனக்கோலத்தில் அமர்ந்திருந்தவளை காண அவளும் அவனைத்தான் பார்த்திருந்தாள். ஒருவரை ஒருவர் பார்த்திருந்த இருவருள்ளும் இனம் புரியாத நிம்மதி உணர்வொன்று எழ, எங்கிருந்தோ வந்து எதிர்பாராமல் உரசிய தென்றலாய் இதழ்களில் சிறு கள்ளச்சிரிப்பொன்று தாமாய் மலர்ந்திருந்தது இருவரிலும். மணவாழ்வின் தொடக்கமான அந்நிகழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியில் தோய்த்த ஆனந்த அனுபவமாய், அவர்களே அறிந்திராத தருணம் கதவை தட்டிய குதூகலத்தை கையில் பிடித்தவர்களாய், அத்தனை மகிழ்வும் பெற்றோர்களின் நெகிழ்வுமாய் ஆர்ப்பாட்டமாய் நடந்தேறியது அவர்களின் கல்யாண கச்சேரி. இரவு நேரத்திற்கே உரித்தான குளுமையும், வானில் ஆங்காங்கே கண் சிமிட்டும் நட்சத்திரங்களும், வெள்ளி தகடாய் மின்னும் நிலாவும், தனிமையின் இனிமையும் என அந்த அறையின் பால்கனியில் நின்று விட்டத்தையே வெறித்திருந்தான் மகிழன். இன்னுமே அவனால் நம்ப இயலவில்லை. அவனுக்கும் முகிலனுக்கும் கல்யாணமாகிவிட்டதென. நேற்றைய இரவிலிருந்து நடந்தவை எதையும் அத்தனை சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவை அல்லவே. இன்னும் அவனுக்கு ஆச்சரியமே, ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா உடனே எவ்வளோ பெரிய ரிஸ்க் அது, அதுவும் அந்த நேரத்தில் நான் பார்க்கலனா என்றோடிய எண்ணமே அவனை உலுக்கியது. மனமோ அதன் போக்கில் போய்கொண்டிருக்க, ஏனோ பாதி வழியில் கைப்பிடித்து ஓடி வந்தவள் நின்று கடகடவென சிரித்த அவளின் முகமே நினைவில் வந்து அவன் இதழை சிறிதாய் வளைத்திருந்தது. அவன் எண்ணத்தில் நிறைந்தவளே அந்த அறையினுள் நுழைந்தாள். கதவை தாழிட்டவளாக அழகாய் விரிக்கப்பட்டிருந்த மெத்தையில் வந்தமர்ந்தவளை கண்டவனோ பால்கனியில் இருந்து அறையினுள் வந்திருந்தான். அமைதியாய் வந்தமர்ந்தவளிடம், என்ன முகில் என்று வினவியவாறே அவளுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டான் மகிழன். ஒன்றுமில்லை என்றவள் அமைதியாகிட அவனுக்குமே அதற்கு பின் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்தவனால் அதற்கு மேலும் அமைதி காக்க முடியவில்லை. எவ்வளவு நேரம்தான் விட்டத்தையே வெறுத்திருப்பது. அவன் ஃபோனை வேறு கீழே வைத்து விட்டிருந்தான். இல்லையெனில் அதையாவது நோண்டிக்கொண்டு நேரத்தை கடத்தி இருப்பான். மறுபடியும் பேச்சை தொடங்கினான் அவன். ரொம்ப போர் அடிக்குதில்ல என்றவனையே பார்த்தவளோ, சரி அப்போ பாடு என்றிருந்தால் எந்தவித உணர்ச்சியையும் பிரதிபலிக்காது. அவளையே பார்த்திருந்தவனுக்கும் உள்ளுக்குள்ள ஆசைதான். அவளை பார்த்து ஏ சண்டி குதிரை வாயேண்டி எதிரேன்னு பாட. ஆனால் எங்கு தான் பாடி அவள் அதை கேட்ட பிறகு திருப்பாச்சி அருவாளை தீட்டிக்கிட்டு வாடா வாடான்னு வந்துட்டா என்ன பண்ணுறது என்றெண்ணியவனோ சமாளிப்பாய் சிரித்தான். தப்ப வேண்டுமே. ஆனால் அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில்தான் அவள் இல்லையே. இயல்பிலிருந்து கிஞ்சித்தும் மாறாமல் தன் பக்கத்தில் அமர்ந்திருந்தவளை பார்த்திருந்தவன் அவள் முகத்தை அப்பொழுதே கூர்ந்து கவனித்தான். அவள் எதையோ மனதுக்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாள் என்பது அவள் முகத்திலேயே தெரிய அவனுக்கோ சாயந்தரம் வரைக்கும் நல்லா தானே இருந்தா, இப்போ என்னாச்சு இவளுக்கு என்றுதான் இருந்தது. அத்தனை நேரம் சிரித்த முகமாய் இருந்தவளுக்கு திடீரென என்னவாயிற்று என்ற கேள்வி எழ, ஹே என்ன முகில் இதெல்லாம் என்றவனின் குரல் என்ன சிம்ரன் இதெல்லாம் டோனில் ஒலிக்க, என்ன என்றால் எதையும் பிரதிபலிக்காமல்,
முகிலினிக்கோ அவளிடமே அவளே கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருந்தன. இது இன்று நேற்றல்ல, மகிழனுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதிலிருந்து, ஏன் அதற்கு முன் அவள் சரியென்று சம்மதம் தெரிவித்ததிலிருந்தே இதே கேள்விதான் அவளுள். எதற்காக சம்மதித்தோம் என்ற வினா முளைக்கும் பொழுதெல்லாம் அதை அமிழ்த்தி இருந்தவளால் காலையில் யுக்தாவும் அதையே கேட்டுவிட அது அப்பொழுது உரைக்காவிட்டாலும் இப்பொழுது அவளை குழப்பியது. ஏன் என்று எழுந்த கேள்விக்கு பதில்தான் அவளுக்கு கிடைக்காமல் போனது. இருந்தும் ஏன் எதுக்குன்னே கேட்காம அவனால் எப்படி வர முடிஞ்சது? சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவளை கண்டவனுக்கோ என்ன இவ என்றிருந்தாலும் அவன் மனம் வேறொன்றில் வேரூன்றி போக, நீ இந்த படம்லாம் பார்க்க மாட்டியா என்றான் சம்பந்தமே இல்லாமல். அவனது திடீர் கேள்வியில் தன்னை மீட்டெடுத்தவளோ ஏன் என்றால் கேள்வியாய். என்ன முகிலு என்று போலியாய் அழுத்து கொண்டவனோ ஃப்ளாஸ்கை தூக்கி கொண்டு அரைவாயில் வரை சென்றான். என்னாச்சு இவனுக்கு என்றவள் பார்த்திருக்க, அவனோ பூட்டப்பட்டிருந்த கதவில் சாய்ந்து நின்றவனாக, நீ இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன்லாம் பார்த்தது இல்லையா? சாஸ்திர சம்பிரதாயமே தெரியலை, நீ பாட்டுக்கு தேமேன்னு வந்து உட்கார்ந்துட்ட என்க. முதலில் என்ன பேசுகிறான் இவன் என்று விழித்தவள் பிறகு புரிந்துவிட லேசாக விரிந்த சிரிப்பை அடக்கியவளாய் எழுந்து நின்று, அச்சோ என்று கையை தலையில் வைத்து இன்னொரு கையை உதறியவளாய், எனக்கு தெரியாதுங்களே என்றால் பேந்த விழித்து. அவளது பாவனையில் பரவாயில்லையே என்று மெச்சிக்கொண்டவனோ, சரி சரி நான் சொல்லித்தரேன், அதை அப்படியே ரிப்பீட் பண்ணு, ஒரு வாட்டி மன்னிக்கிறேன் என்றான் பெரிய மனது பண்ணி. அடங்கப்பா என்று கமெண்ட் அடிக்க துடித்த மனதை அடக்கியவளாய் கண்களில் குறும்பு மின்ன, சரிங்க என்றால் அப்பாவியாய். என்றவன் பொறுமையாய் அந்த ஃப்ளாஸ்கை கையில் ஏந்தியவனாக பொறுமையாய் அடிமேல் அடி வைத்து குனிந்த தலை நிமிராமல் என 50s ஹீரோயின்களுக்கே டஃப் கொடுத்தான். கண்கள் விரிய அவனையே பார்த்திருந்தவளோ வாயை பொத்தி சிரிக்க, அவளிடம் வந்தவனோ என்ன சிரிப்பு, போ போ என்று அமர்ந்துவிட, ஏதோ ஒலிம்பிக் தீபத்தை பிடிப்பது போல் அந்த ஃப்ளாஸ்கை வாங்கியவளோ வாயில் வரை சென்றாள். அவன் செய்தது போலவே அடிமேல் அடி வைத்து நடந்து வந்தவளோ அந்த ஃப்ளாஸ்கை டேபிளில் வைத்துவிட்டு கட்டிலின் மறுபுறம் நுனியில் அமர்ந்து அவன் முகம் கண்டவள், பிராணநாதா என்று மூக்கால் பேச கேட்டிருந்தவனுக்கு மட்டுமின்றி சொல்லிய அவளுக்கே அதற்கு மேல் அடக்க முடியாமல் வெடித்து சிதறியது சிரிப்பு. அடக்க மாட்டாமல் சிரித்தவளிலேயே சில கணங்கள் அவன் விழிப்பார்வை ரசனையாய் படிந்தாலும் சுற்றத்தை உணர்ந்தவனாய் ஓடிச் சென்று அவள் வாயில் கை வைத்து அவளது சிலீர் சிரிப்பை அடக்கினான். அதுதான் அவனும் எதிர்பார்த்தது. அவளது அமைதியை கண்டுதான் அவன் தொடங்கி வைத்தான். இருந்தும் அந்த நேரத்தில் சிரிப்பு சத்தம் வெளியே கேட்டால் என்று தோன்றிவிட அடக்க முயற்சித்தான். ஓர் நொடி அதிர்ந்தவள் அவன் செயலின் காரணம் புரிய இன்னும் சீறிக்கொண்டு வந்த சிரிப்பில் அவனையே கேலியாய் பார்த்தவளின் உடல் மௌன சிரிப்பில் குலுங்க, விழிகள் இரண்டின் விளிம்புகளோ கண்மையின் கடைசி துளிகளாய் கசிந்தன. முகில், வெளியில சத்தம் கேட்க போது, மெதுவா என்றான். சற்று நிதானித்த முகியோ, நீ எப்பவும் இப்படிதானா என்றால் கிண்டலாய். அவள் கேள்வியின் அர்த்தம் உணர்ந்தவனோ, அப்பப்போ நார்மலாகவும் இருப்பேன் என்று விட மறுபடியும் அங்கு ஒரு சிரிப்பலை. ஏன் அகன், நீ என்னை எத்தனை தடவை பார்த்துருக்க என்றவளின் கேள்வியில் அவள் புறம் திரும்பி அமர்ந்தவனோ, முதல் தடவை ஜீவா காலேஜ் வாசலில் பார்த்தேன் என்று அன்றைய தினத்தை விவரித்தவன் ஒவ்வொன்றாய் உரைத்தான். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் உன்னை ஞாபகம் இல்லை என்றவனின் கேள்வியில் புன்னகைத்தவள், அது நான் அவ்வளவா எந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்ததில்லை, அதனால் கூட இருக்கலாம் என்க. ஓ என்று கேட்டுக்கொண்டிருந்தவன் என் காலில் இவள் தட்டிவிட என்று அவன் லேசாக முணங்கவே அவளுக்கும் நினைவு வந்தது போலும். இருவரும் எதிரெதிரில் கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்க, ஹே என்னாச்சு என்று அவன் காலை கவனித்தாள். நன்றாக வீங்கியிருந்தது. அதை மெதுவாக தொட்டவளோ, வலிக்குதா என்க. அவனோ, உயிரே போயிடுச்சு என்றான் வசனமாய். அவனை முறைத்து பார்த்தவளோ, அலைப்பா இதை மாதவனாக்கும், உனக்கெல்லாம் காலில் குண்டான தூக்கி போட்டிருக்கணும் என்றவாறு ஃப்ளாஸ்கில் இருந்த பாலை ஒரு கிளாஸில் ஊற்றினாள். அதான் நீ விழுந்துட்டியே என்றவனை முறைத்தவள் பெட்ஷீட்டை உருவி அதால் அந்த கிளாஸை சுற்றி அதை அவன் இடது காலில் வைத்து ஒத்தடம் கொடுத்தாள். அவர்களது பேச்சும் கால்வாரல்களும் நீண்டு கொண்டே போக ஒரு கட்டத்தில் பேசிக்கொண்டே இருந்த முகி அப்படியே அந்த மெத்தையில் குறுக்காக படுத்து உறங்கிவிட போர்வை ஒன்றை எடுத்து அவளுக்கு போர்த்தியவனாய் அவனும் உறங்கி போனான். மனதின் சஞ்சலங்கள் நீங்கியிருக்க கவலையற்று கண்ணயர்ந்திருந்தனர் இருவரும். அத்தியாயம் 9. 3 வருடங்களுக்கு பிறகு. சர்தான் போடா, நீ போடி, என்னையா டி சொன்ன உன்னை? நீனும் தான் டா போட்ட, அதுவும் அந்த டாவில் எவ்வளோ அழுத்தம். கொலை காண்டில் இருக்கேன், மரியாதையாக ஓடிரு.
அது எப்படி மரியாதையாக ஓடுறது மேடம் என்று தீவிரமான முகபாவத்துடன் வினவியவனை கொலை வெறியுடன் முகிலினி பார்க்க, ரைட்டு, இதோ வரனத்த என்று அங்கிருந்து பறந்திருந்தான் மகிழன். என்னடா இது, சிங்கமும் சிறுத்தையும் இப்படி அடிச்சுக்குது என்று கேள்வி எழுப்பிய சஞ்சுவிடம், நீ வேற, ரெண்டும் அப்போலேருந்து இப்படி தான் இருக்குது, உன் பர்த்டே பார்ட்டி நடந்தா மாதிரி தான் என்று அவன் தலையில் ஒரு குண்டை தூக்கி போட்டான் ஜீவன். எல்லாம் இந்த முகியால் வந்தவன, அவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா என்றது சஞ்சு. ஜீவனும், ஏண்டா முகிய திட்டுற, இந்த மகி தான் ஏதாவது வம்பு இழுத்திருப்பான். இவன் அக்காவிற்காக அவனும் அவன் அண்ணனுக்காக இவனும் வாதாடி கொண்டிருக்க, அங்கிருந்த டேபிள் மேல் ஏறி லாஃப்டிலிருந்து எதையோ எடுத்து கொண்டிருந்த மகி அங்கிருந்த வாண்டுகளில் ஒன்று ஓடியதில் தட்டிவிட தடுமாறி விழப்போனான். டேபிளில் இருந்தவன் தரையில் லேண்டாவதற்கு முன் அவனை தாங்கி இருந்தது 2 கரங்கள். அந்த பக்கம் டெக்கரேஷன்களை பார்வையிட்டு கொண்டிருந்த முகி அவனை தாங்கி பிடித்திருக்க, ஜீவனும் சஞ்சுவும் அதிர்ச்சியில், டேய், இதே மாதிரி தானே 3 வருஷம் முன்னாடி மகி முகியை பிடிச்சான் என்று ஜீவன் வாய்ப்பிழக்க, ஆமாண்டா, பட் இப்போ முகி மகியை பிடிச்சிருக்கா என்று இருவரும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். எருமை கீழே விழுந்து சதறியிருப்ப, உன்னை எவன் ஏற சொன்னா, கூப்பிட்டுருக்கலாம்ல, கையை காட்டு, காலை காட்டு, எங்கேயாவது பட்டுச்சா என்றவளின் அதட்டலில் சிரிப்பு தான் வந்தது அவனுக்கு. புருஷன்ற மரியாதை இருக்கா பாரு உனக்கு என்றவனின் கேலி குரலில், அது ஒன்று தான் குறைச்சலிப்போம், மரியாதையாக இப்போ ஒரு இடத்துல உட்கார்ற நீ பாரு, கையில் லேசாக சிராச்சிருக்கு என்றவள் ஆயின்மெண்ட்டை தடவி விட்டு மற்ற ஏற்பாடுகளை கவனிக்க சென்றாள். ஜீவா, இவங்க சமாதானம் ஆகிட்டாங்களா? தெரியலையே சஞ்சு என்று இருவரும் தீவிரமான யோசனையில் இருக்க, அங்கு என்ன தெரிகிறது என்று தோளை தொட்ட மகியிடம் ஒரு அசட்டுச் சிரிப்பை தந்துவிட்டு ஓடியிருந்தனர் இருவரும். உன்னை உட்கார தானே சொன்னேன் என்று கையில் ஜூஸ் டம்ளருடன் நின்றிருந்தவளை பார்த்து ஈ என்பது இப்பொழுது அவன் முறையானது. தூரத்திலிருந்து பார்த்திருந்த இருவரோ, அப்படி என்ன தாண்டா பிரச்சனை இவங்களுக்கு என்று தலையை பேய்த்து கொள்ளாத நிலையில், மதிய வேளையில் கதிரவனின் காதல் கதிர்களிலிருந்து தப்பும் முயற்சியில் சிலர் அந்த பூங்காவினுள் அடைக்கலம் தேடியிருக்க, அங்கு பலரும் அந்த சுற்றுவட்டார நிறுவனங்களில் பணிபுரிபவர்களே. மதிய உணவு இடைவேளை என்று சிலர் ஆசுவாசமாய் நடைபெயன்றபடி இருக்க, அந்த ஃபுட் ட்ரக்கோ மிக பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த பகுதியிலேயே அவர்களது சுகாதாரம் மட்டுமின்றி தரமான உணவு வகைகளுக்கும் கைமணமும் பிரசித்தி பெற்றிருந்தது. சொல்லப்போனால் வளர்ந்து வரும் தொழிலிலிருந்து வளர்ந்துவிட்ட தொழில் எனும் பெயரை எட்டுவது கையெட்டும் தூரத்தில் தான் இருந்தது நலபாகம். குறைந்த காலத்திலேயே கடின உழைப்பால் பல கிளைகளை பரப்பியிருக்கும் ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ். பல தடைகளை தாண்டி அயராத உழைப்பால் மட்டுமே உயர்ந்த நிறுவனம். நலபாகத்தின் மெயின் மெனுவே கூட்டாஞ்சோறும் எண்ணெய் கத்திரிக்காயும் கூழ்வத்தலுமே. எளிய வகைகளே ஆனாலும் நலபாகத்தின் ருசியே மக்களை அவர்கள் புறம் இழுத்திருந்தது. எங்கள் ஆட்சி கையால் சாப்பிட்ட ஃபீல்ங்க என்ற வாடிக்கையாளர்களின் நிறைந்த முகம்தான் நமக்கு வெற்றி என உறுதியாய் நம்பியவர்கள் அவர்கள். அப்படி பலர் வாயால் அதை கேட்க பெறும்போது மனதில் எழும் உற்சாகமே அடுத்து என இதுவரை இழுத்து வந்திருந்தது. இது ஒரு புறம் என்றால் மற்றொன்று அதன் உரிமையாளர்கள். ஆம், உரிமையாளர்களே. ஒன்றில் தொடங்கி இன்று 5 ஃபுட் ட்ரக்குகளை சொந்தமாக்கி இருந்தும் இன்றைக்கும் இருவரும் ஊழியர்களுடன் இணைந்து நின்றுதான் வேலை செய்கின்றனர். அதை விரும்பவும் செய்கின்றனர். எத்தனையோ முறை கேட்டிருக்கிறாள், ஏங்கா நீங்களும் இங்கே வரணுமா என்று. ஆனால் அவள் கேட்ட பொழுதெல்லாம் அழகாய் புன்னகைத்து தலையசைத்தவளாய், நான் இங்கேருந்து தான் ஆரம்பித்தேன் சந்தியா, வெற்றின்றது இது இல்லை என்று அவள் அறையில் தொங்கும் விருதை சுட்டி காட்டுபவள். உண்மையான சக்ஸஸ் நிறைவான மனசு சந்தியா. எவ்வளவு பெரிய வெற்றியாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா அது தோல்விதான். எனக்கு இதுதான், உனக்கும் புரியும் என்பவள் மற்றவளின் தோலை தட்டிவிட்டு சென்று விடுவாள். எண்ணங்கள் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருக்க அதை கலைத்தான் அவன். தன் எதிரே நிற்பவனையே பார்த்திருந்த சந்தியாவோ பதறி அடித்தபடி நிதர்சனத்திற்கு வந்திருந்தாள். உணவு இடைவேளை முடிந்து கூட்டம் கலைந்திருக்க அந்த பூங்காவிலும் அத்தனை அமைதி நிலவியது. அவனோ, உங்கள் அக்காவை எங்க என்றான், புருவங்கள் 2ம் நெளிய. இவ்வளவு நேரம் இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் வெளியே போனாங்கண்ணா என்றாள் சந்தியா. சாப்பிட்டாச்சா சந்தியா என்றவனின் கேள்விக்கு ஆம் என்பதாக தலையசைத்தால் அடுத்த கேள்வி தெரிந்திருந்தோம். உங்கள் அக்கா என்றவனின் கேள்வியில் மற்றவள் தலை மறுப்பாய் அசைய, ஃபோனை கையில் எடுத்தவனோ மெசேஜ் ஒன்றை தட்டிவிட்டு அங்கேயே அமர்ந்து விட்டான். நான் கால் பண்ணவாண்ணா
என்றவளிடம் மறுப்பாய் அவன் தலை அசையும் முன்னரே அங்கு ஆஜராகியிருந்தாள் முகிலினி. அத்தனை நேரம் வெளியில் நின்ற சந்தியாவும் உள்ளே பாதியில் விட்டிருந்த வேலைகளை தொடர சென்று விட்டாள், அவர்களுக்கு தனிமை அளித்து. என்ன அகன் என்று தன் முன் நின்றிருந்த மனைவியையே மௌனமாய் பார்த்திருந்தான் மகிழன். ஏதாவது பிரச்சனையா என்றவளின் கேள்வியில் மறுப்பாய் தலையசைத்தவன், நீ சாப்பிட்டியா என்று கேட்க நொடி பொழுதில் புரிந்து போனது முகிலினிக்கு. இல்லை என்ற அவள் தலையசைவில் அவனுக்கு அத்தனை கோபம் என்பது அவன் முகமே பிரதிபலித்தது. என்ன முகில், எத்தனை தடவை சொல்கிறது, அப்படி என்ன வேலை, சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் தானே என்றவன் பொரிய அவளோ வாட்சை திருப்பி பார்த்தவளாய், பிரேக் டைம் முடிஞ்சிருக்குமே என்க அவனோ பர்மிஷன் போட்டேன் என்றான் கோபம் தனியாமலே. இப்போ என்ன என்றால் அவனின் கோப முகத்தை காண சகியாமல். இன்னைக்கு கால் வரலன்னு உடனே தெரியும் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு என்றவனோ அதே பிடியில். அவனது குற்றச்சாட்டல், அது இல்லை அகன், வேலை கொஞ்சம் அதிகம் என்றவள் நினைவு வந்தவளாய், நீ சாப்பிட்டியா என்றால் சந்தேகம் எழ. இம்முறை அமைதி காப்பது அவன் முறையாகிட அவளோ நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன என்று பொரிய அவனோ அதை யார் சொல்றா என்ற பாவனையில் பார்த்து நின்றான். கையில் 2 தட்டுகளுடன் வந்த சந்தியாவோ அதை அவர்கள் கையில் திணித்தாள். அடடா, உங்களோட இதே வேலையாக போச்சு, முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க என்று விட்டு உள்ளே ஓடியிருந்தாள். தட்டுடன் அங்கிருந்த பெஞ்ச் ஒன்றில் அமர்ந்தனர் இருவரும். தட்டை மட்டும் நடுவில் வைத்துக்கொண்டு இருவரும் உருரென இருக்க முதலில் அந்த மௌனத்தை உடைத்தது மகிழனே. ஆறுறதுக்குள்ளே சாப்பிடு முகில் என்க அவளும் நீயும் என்று விட இருவரும் உண்டிருந்தனர். இது அவ்வப்பொழுது நடக்கும் ஒன்றுதான். வழமையாய் மதிய வேளையில் சிறு அழைப்போ இல்லை குறுந்தகவல் பரிமாற்றமோ நடக்கும். அது இல்லை எனில் அடுத்த சில நேரங்களிலேயே மகிழன் அங்கிருப்பான். அவன் அவளை நன்கு அறிவான். அதனாலேயே வந்து அவள் உண்பதை கண்டுவிட்டே திரும்புவான். அப்படித்தான் அன்றும் அவன் வந்திருந்தான். அதன் தொடர்ச்சி தான் இப்பொழுது இருவரும் முட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். கையில் ஜூஸ் டம்ளருடன் நின்றிருந்தவளை கண்டு அவன் சிரித்து வைக்க அவளோ அனலாய் நின்றிருந்தாள். உன்னை நான் உட்காரதானே சொன்னேன் என்று தொடங்கியவளிடம் தன் வாயில் ஒற்றை விரல் வைத்தவனாய் உயர்ந்த அவள் குரலை ஷ் என்க அவன் ஷ் என்று சொல்ல சொல்ல அவள் குரல் கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்கியது. நெறித்திருந்த அவள் நெற்றியை நீவியவனோ குட் கேர்ள், இப்போ சொல்லு என்றான் பொறுமையாய். அதுதான் மகிழன். ஒவ்வொரு முறை அவள் கோபத்தின் உச்சிக்கு செல்லும் பொழுதெல்லாம் ஒற்றை வார்த்தையில் சுலபமாய் அவளை கீழிறக்கி விடுவான். கோபத்தில் நெறித்திருக்கும் புருவத்தை நீவி விட்டு இப்போ சொல்லு என்றவன் கேட்கும் பொழுது அவள் நிதானத்திற்கு வந்து விடுவாள். நீ செய்கிறது சரியே இல்லை என்றவளிடம் என்ன செஞ்சேன் என்று கேட்டு அவளை கோபப்படுத்தும் எண்ணம் இல்லாதவனாய், நீ செய்கிறது மட்டும் சரியா, சந்தியாவை சாப்பிட சொன்னல, அப்போவே நீயும் சாப்பிட்றதுக்கு என்ன என்றான் அமைதியாகவே. உனக்கே தெரியாத அகன், யுகாவால் இப்போ முன்ன மாதிரி வேலை செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. 7வது மாதம் வேற, அங்கேயும் நான் பார்க்கணும்ல என்றவளின் குரல் முற்றிலுமாய் இறங்கி சாதாரணமாய் ஒலித்தது. அவனுக்கும் ஒன்றும் புரியாமல் இல்லை. இருந்தும் புரியுது முகில், ஆனால் நீ உன்னையும் பார்த்துக்கணும்ல, நேரத்துக்கு சாப்பிட்டா தானே தெம்பா என்ன வெளுக்கலாம் என்று சீரியஸாய் தொடங்கி கேலியில் முடிக்க தீவிரமாய் கேட்டிருந்தவளோ கடைசி பகுதியில், உன்னை முதல்ல இந்த ஜூஸை குடிச்சிட்டு உட்காரு, நிலா வேற அத்தையை ஒரு வழியாக ஆக்கிட்டு இருக்கா, இன்னும் 10 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிடலாம் என்றவரை அடுத்தடுத்த திட்டங்களை போட்டுக்கொண்டே அவள் நகர மகிழனும் சின்ன சிரிப்பினோடே வந்திருந்த விருந்தினரை வரவேற்க சென்றான். முல்லையே முதலில் மறுத்தார்தான் இந்த ஏற்பாடுகளை கண்டு. இத்தனை வயசு பையனுக்கு பர்த்டே பார்ட்டியா என்றவரிடம், என் தம்பிக்கு எத்தனை வயசானாலும் நான் பர்த்டே பார்ட்டி வைப்பேன் என்றிருந்தாள் முகிலினி. ஏனோ எத்தனை உயர்ந்தும் காலங்கள் கடந்தும் சில வழக்கங்களை மற்றும் மாற்றிக்கொள்ளும் மனமே வருவதில்லை. கருநீல வானில் மினுமினுத்த நட்சத்திர கூட்டமும் அதற்கு போட்டியாய் மிளர்ந்த நிலவையும் அந்த திறந்த பால்கனியில் நின்றபடி உள்ளம் தீண்டும் பனிக்காற்றை நெஞ்சில் நடியாலம் வரை நிரப்பியவளாய் நின்றிருந்தாள் முகிலினி. உறங்கும் மகளுக்கு தோதாய் விளக்கை அணைத்து வைத்திருந்தாள். நிலவின் ஒளி மட்டுமே அவ்வறையின் அழகியலை பறைசாற்றியபடி இருக்க அவள் கவனமோ அந்த அறையின் சுவரில் இருந்த அவர்களது புகைப்படத்தை தொட்டு மீண்டது. அதில் மணக்கோலத்தில் முகம் முழுக்க சிரிப்பு பரவியிருக்க சிரித்தபடி இருந்த கேண்டிட் வகை புகைப்படம் அது. வெளியோரத்தில் சிரிப்பால் சுருங்கியிருந்த அவன் முகத்தை கண்டவளுள்ளோ பல நினைவுகள் அலையலையாய். முதல் முறை இலாவின் வீட்டில் அவனை சந்தித்ததை நினைவில் ஆடின அவளுக்கு. அவனை கவனித்திருந்தால்தான் அவனது கண்ணியமான பார்வையும் குறும்புத்தனம் என்னும் பேச்சுமென சாதாரணமாய்தான் பார்த்திருந்தாள். கல்யாணம் என்ற சொல்லிற்கு அவள் வைத்திருந்த பிம்பமே உடைந்திருந்தது அவர்களது திருமணத்திற்கு பின். அவள் லட்சியவாதி,
வாழ்க்கையில் சாதித்துவிட்டு தான் மற்றதெல்லாம் என்றிருந்தவள். ஒவ்வொரு முறை கல்யாண பேச்சு எழும்பொழுதெல்லாம் அவள் உரைத்தது இதுவே. முதல்ல நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும், எனக்கான பாதையை எனக்கான தேடலை நானாகவே செய்யணும் என்றிருந்தவள் தான். பல காரணங்கள் பிரச்சனைகள் இருந்தும் தளர்ந்து விடாமல் அவள் தன் முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது உறுதுணையாய் நின்றது மகிழனே. ஒவ்வொரு முறை துவண்ட பொழுதும் மீண்டல கை கோர்த்தவனும் அவனே. தட்டி கொடுக்க கையில்லாத பொழுதே அத்தனை முயன்றவள் அவள். அப்படி இருக்க அவனோ என்ன ஆனாலும் விட்டு கொடுத்துறாத முகில், உன்னால் முடியும் என்று நிற்க அவளது தேவையும் அதானே, மாரல் சப்போர்ட். அது அவளுக்கு அல்ல குறையாமல். அவள் கனவுகளின் காவலனாய் அவன் இருக்க விடாது முயற்சித்தவளின் வெற்றியாய் என்று. அவனை நினைக்க நினைக்க தாமாய் பூத்த புன்னகையொன்றுடன் வான்வெளியை பார்த்தவளாய் நின்றிருந்தாள் அவள். அவள் புன்னகைக்கு காரணமானவனோ மெல்ல கதவை திறந்தவனாய் அறையுன்னுள் நுழைந்தான். வெள்ளக்கட்டி என்ன பண்றாங்க என்றவனின் குரலில் தலையை மட்டும் அவன் புறம் திருப்பியவள் ஷ் என சைகை செய்து தூங்கரா என்றால் படுக்கையில் அயர்ந்து உறங்கும் தங்களது 2 வயது மகளான மகிழனால் வெள்ளக்கட்டி என அழைக்கப்படும் நன்னிலாவில் பார்வையை பதித்தவளாய். பூனை பாதம் வைத்தவனாய் மகளிடம் சென்றவன் அவளது பிஞ்சு கைவிரல்களை மென்மையாய் வருடியவனாய் அந்த சின்ன நெற்றியில் இதழொற்றினான். மகளிலிருந்த பார்வையை அவள் இப்பொழுது வானில் திருப்பியிருந்தாள். விலகியிருந்த போர்வையை ஒழுங்கு செய்தவன் பால்கனிக்கு சென்றான். வானை வெறித்து நிற்கும் மனைவியை கண்டவனின் மனதிலோ பிடித்த பாடல் ஒன்றின் இடைப்பட்ட வரிகள் முணுமுணுப்பாய் ஓட, அட உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு என்ற வரியை மட்டும் அவன் இதழின் முணுமுணுப்பாய். அதில் பட்டன அவன் புறம் திரும்பியவளோ ஆஹா என்றால் கேள்வியா என்று பிரித்தறிய முடியாத பாவனையில். அதில் அவளிடம் வந்தவனோ வானை நோக்கி அவளை நிறுத்தி பின்னிருந்து அவளை தன் கைகளுக்குள் இருத்தி அவள் தோளில் தாடையை வைத்தவனாய் அவ்விரவின் இனிமையை ரசிப்பவனாய் நின்றான். கருநீல வானில் கிள்ளி இடைந்த நகத்துண்டாய் காட்சியளித்த நிலவில் பார்வையை பதித்து, அந்த நிலாவோட விளிம்பில் ஊஞ்சல் கட்டுனா எப்படி இருக்கும் என்றான் அனுபவித்து. ஆஹா, நிலா மேலே அத்தனை இஷ்டமோ என்றவளின் தலையில் செல்லமாய் தட்டியவனோ இந்த முகில் பக்கத்துலேருந்து அந்த நிலா பார்க்குறதுல இஷ்டம் என்றான் கண் சிமிட்டி. அடடே, கவிதை கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இல்லை என்றவள் பின் அகனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷமாகுது என்றால் கேலியாய். அவனோ பிடியை இன்னும் இறுக்கியவனாய், ட்ரமாட்டிக்கோ ரொமான்டிக்கோ அதெல்லாம் தெரியாது, ஆனால் 30 வருஷம் ஆனாலும் அகன் இப்படி தான் இருப்பானா என்றான் மென்மையாய் அவள் தலையில் இடித்து. 30 பார்ப்போம் என்று வம்பிழுத்தவளின் மனமோ உண்மையிலேயே அந்த நிலா விளிம்பில் ஊஞ்சல் கட்டி ஆடியது. கண் எதிரில் குட்டி தேவதையாய் அவனின் வெள்ளக்கட்டி, கைக்குள் அவன் உலகமாய் அவனவள். ஓர் நொடி கண்களை மூடி ஆழ மூச்சிழுத்தவனுள் எழுந்ததெல்லாம் எத்தனை இனிமையான வாழ்வது என்ற எண்ணமே. கச்சேரி களை கட்டியது. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம நாவல் கஃபேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.